கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசும்படி ஒரு விஷயம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உண்டாகும்படி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. வந்திருக்கிற என்னோடு பேசுங்க, எங்கள் குடும்பத்தோடு சபையோடு பேசுங்க. உடைய வார்த்தைக்காக நாங்கள் ஏங்கி நிற்கிறோம். மகிமைப்படும் வார்த்தையை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். நின்ற வண்ணமாக வேதத்தை கையில் எடுத்து வாசித்த வேத பகுதியிலிருந்து ஒரு வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். லூக் எடுத்தீங்களா? 79 பக்கம். லூக்கா 2:9 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். உட்காருவோம், வாசிப்போம். லூக்கா 2:9. அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். விண்ணும் மண்ணும் சந்தித்த நாளை உலகமே இன்னைக்கு கொண்டாடுது. கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிறாங்க, தேவனுடைய பிள்ளைங்க அவர் ஆராதிக்கிறாங்க. ஹலோ. கிறிஸ்தவர்கள் இந்த நாளை கொண்டாடுறாங்க, ஆனால் அவருடைய பிள்ளைங்க அவரை ஆராதிக்கிறாங்க. நான் கொண்டாடுறவன் இல்லை, கர்த்தரை உமக்கே ஆராதனை. கவனிங்க, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய தெய்வம் அவர். அவருக்கு எப்படிங்க ஒரு பிறந்த நாளை கொடுக்க முடியும்? எனக்கு பிறந்த நாள் கொடுக்கறது நியாயம். நான் ஒரு நாளில் தான் பிறந்தேன், அதுக்கு முன்னால் நான் அந்த பூமியிலேயே கிடையாது. அவருக்கு எப்படி ஒரு பிறந்த நாளை உலகம் கொடுக்க முடியுது? அவர் மனுஷனா அந்த பூமியில் மனுக்குலத்துக்காக வந்ததுனால ஒரு பிறந்த நாள் கொடுக்குறாங்க. அதைத்தான் மத்தேயு இயேசு பிறந்தார் அப்படின்னு கொண்டு வராரு. லூக்காவும் அவர் பிறந்தார்னு கொண்டு வராரு. ஆனால் யோவான் கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டு போறாரு. யோவான் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்தார், அவர் பிறக்கல. அவர் 1:14 சொல்லுவாரு, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். மத்தேயு சொல்றாரு இயேசு பிறந்தார். யோவான் சொல்றாரு இயேசு வந்தார். மனுஷனாத்தான் என் பிறந்தாரு, அதுக்கு முன்னால இருக்கிறவராகவே அவர் இருந்தாரக்கும். இருக்கிறவர் அவர் இப்ப வந்திருக்கிறாரக்கும். நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் பிறந்தவர் மட்டுமல்ல, ஏற்கனவே இருந்தார். அவர் பூமிக்கு வந்த நாளைத்தான் நான் இன்னைக்கு ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் நாள் வரலாற்றுக்கே வாழ்வு கொடுத்ததான், வரலாற்றுக்கே ஜீவனை கொடுத்ததே இந்த கிறிஸ்மஸ் நாள். அந்த 25 டிசம்பரா அதுக்குள்ளே போக வேண்டாம் இப்போ, சரியா? அதுக்குள்ளே இப்போ போக வேண்டாம், அது ஒரு டிபேட் மாதிரி போயிடும். நான் அங்கே போக விரும்பலை. என்னை பொறுத்தவரையில் இந்த நாளை சபையே கூடி ஒரு நாள் சேர்ந்து அவர் ஆராதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதை நான் பயன்படுத்துகிறேன். தட்ஸா. கை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. கவனிங்க, அவர் பூமியிலே பிறந்தார் என்பது சரித்திரம், ஆனால் இவனுக்காக பிறந்தார் என்பது சத்தியம். தச்சனுடைய குமாரனாய் பிறந்தார் என்பது சரித்திரம், ஆனால் உண்மை அவர் தேவனுடைய குமாரன் என்பது சத்தியம். அல்லேலூயா. அவர் பிறந்தார் என்பது சரித்திரம், ஆனால் மரிப்பதற்காகவே பிறந்தார் என்பதுதான் மறுக்க முடியாத சத்தியம்.
அந்த நாளில என்ன நடந்ததாம்? மறுபடியும் லூக்கா 2:9 அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. நல்லா கவனிங்க. இயேசுவின் பிறப்பின் செய்தியை அறிவிக்க தேவன் தூதர்களை அனுப்புகிறார். தூதன் வந்து இங்கே அவருடைய பிறப்பின் செய்தியை அறிவிக்கும் பொழுது வேற எந்த நிகழ்ச்சியும் நிகழவில்லை. இடி முழக்கம் வரவில்லை, பூமி அதிர்ச்சி நிகழவில்லை, குதிரையின் இரைச்சல் சத்தம் இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் அங்கே தேவைப்படும் பொழுது சில இடங்களில் இடி முழக்கத்தை தேவன் அனுப்பி இருக்கிறார். சில இடங்களில் ரதங்களின் இரைச்சலை தேவன் அனுப்பி இருக்கிறார். சில இடங்களில் அங்கே பெருமழையின் சத்தத்தை தேவன் அனுப்பி இருக்கிறாரு. அங்கே என்ன தேவையோ அதை அனுப்பி இருக்கிறாரு. ஆனா இங்க இடி முழக்கம் வரவில்லை, இங்க பூமி அதிர்ச்சி வரவில்லை, இரைச்சல் வரவில்லை. இந்த பிறப்பின் செய்தி அறிவிக்கும் பொழுது வந்தது என்னன்னா, கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்ததா. ஆமீன் சொல்றீங்களா? அவருடைய மகிமை அவர்களை சுற்றியும் பிரகாசித்ததா. கவனிங்க, யாரிடத்துல வந்து பிரகாசித்ததா? அங்க யாரிடத்துல இந்த செய்தி சொல்லப்பட்டதா? சொல்லுங்க, யாரு? மேய்ப்பர்கள். கவனிங்க, உலக ரட்சகர் தேவகுமாரன் அவருடைய பிறப்பின் செய்தியை அறிவிப்பதற்கு தகுதியுடைய ஆட்கள் ஊருக்கு உள்ளே அநேகர் இருக்கிறாங்க. அந்த நாள்ல சொசைட்டில செல்வாக்கு பெற்றவர்கள் யார் தெரியுமா? இன்னைக்கு நம்ம சொசைட்டில செல்வாக்கு பெற்றவர்கள் என்று யாரை சொல்லுவாங்கன்னா, ஒருவனுடைய ஆஸ்தியை, ஐஸ்வர்யம், பணம், அவன் இருக்கிற பதவி, இதை வைத்து அவனை செல்வாக்கு பெற்றவர் என்று சொசைட்டி மதிக்கும். ஆனா அன்றைக்கு இயேசுவின் பிறப்பின் நாளிலே சொசைட்டில அந்தஸ்து பெற்றவர்கள் என்று யாரை வச்சிருந்தாங்க? ஃபர்ஸ்ட் ரேங்க்ல அந்த கிரேடில் யாரை வச்சிருந்தாங்கன்னா, முதல்ல இருந்தது ஆசாரியர்கள். யார் நியாயப்பிரமாணத்தை சரியாக கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் அந்தஸ்து பெற்றவர்களாக இருந்தாங்க. அந்த வரிசையில மதிப்பு பெற்றவர்கள், அந்தஸ்து பெற்றவர்கள் ஆசாரியர்கள் முதல் ரேங்க்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் வேதபாரர்கள் 2வது ரேங்க் வருவாங்க. அப்புறம் சதுசேயர்கள், பரிசேயர்கள் அதுக்கு அடுத்த ரேங்க் வருவாங்க. இவர்கள் தான் மதிப்பு பெற்றவர்கள். நியாயப்படி இயேசுவின் பிறப்பின் செய்தி ஊருக்கு உள்ள இருக்கிற அவர்களுக்குத்தான் முதலாவது அறிவித்திருக்க வேண்டும். அவர்கள் மதிப்பு பெற்றவர்கள், அந்தஸ்து பெற்றவர்கள். எதுனாலும் முதலாவது அவர்களுக்குத்தான் போய் சேர வேண்டும். ஆனால் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தன் குமாரனுடைய பிறப்பின் செய்தியை அறிவிக்க உலகம் மதித்து கொண்டிருக்கிற அந்தஸ்து பெற்ற அவர்கள் யாரையும் அவர் தேடி போகவில்லையாக்கும். உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்குவாராக்கும். யாரை தேடி வந்தார் தெரியுமா? ஊருக்கு உள்ள இருக்கிற ஆசாரிகளை தேடி போகவில்லை. ஊருக்கு வெளியே ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு ஏனென்று கேட்க நாதி இல்லாம மறக்கப்பட்டு இருக்கிற ஒரு கூட்டம் ஊருக்கு வெளியே இருந்தது, மேய்ப்பர்கள். இந்த தேவன் மறக்கப்பட்ட அவர்களை தேடி சென்றாராக்கும். இந்த நாளில் செய்தி என்ன தெரியுமா? தேவ பிள்ளையே, உன் சொந்தம் உன்னை மறந்திருக்கலாம், உன் குடும்பம் உன்னை உன்ட நன்மை பெற்றவளே உன்னை மறந்திருக்கலாம். மறக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்ட தேவ பிள்ளையே, இந்த கால நேரத்தில் உன்னை தேடி உன் அருகில இந்த நல்ல செய்தியோடு தெய்வம் வந்து நிற்கிறாரு. உணர்வு உள்ளவர்கள் அத்தனை பேரும் கண்ணை மூடி, ஆண்டவரே, நான் ஊரில் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், என் சொந்தம் முன்பதாக மறக்கப்பட்டிருக்கலாம், என் தெய்வம் என்னை மறக்கல, என் தேவன் என்னை மறக்கல, நீர் என்னை ஒதுக்கவில்லை. கரங்களை தட்டி உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இந்த இஸ்ரவேல்ல கடைசி கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் மேய்ப்பர்கள். மேய்ப்பர்களை யாருமே, ஐயா நான் சொல்லுவது சரித்திர உண்மை, மேய்ப்பர்களை அவர்கள் மதிக்க மாட்டார்களாம். மேய்ப்பர்களை அவர்கள் சட்டை பண்ண மாட்டாங்களாம், சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்களாம். மேய்ப்பர்கள் ஒதுக்குவதற்கு காரணம் என்ன தெரியுமா?
மேய்ப்பர்களால நான் சொன்னேன், இஸ்ரவேல் தேசத்துல யாரை மதிப்பாங்கன்னா நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறவனை அவர்கள் மதிப்பார்கள். இந்த மேய்ப்பர்களால நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாது, அவர்களால முடியாது. ஏன்னு சொல்றேன், நியாயப்பிரமாணத்தின்படி நீங்க சொல்லுகிறது 10 கட்டளை மட்டுமல்ல, ஏறக்குறைய 613 நியாயப்பிரமாண கட்டளைகள் உண்டு. நியாயங்கள் கட்டளைகள் எல்லாம் சேர்த்தோம்னா 613. சொல்லுங்க, எத்தனை இருக்கு? 613 கட்டளை. இவைகள் எல்லாவற்றையும் மேய்ப்பர்களால கடைபிடிக்க முடிவதில்லை. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு நாளைக்கு 2 நேரம் குளிக்கணும். எங்க முடியும்? கோயில்பட்டி பிரச்சனை இல்லை. சாப்பிட்றதுக்கு முன்னால கை கழுவணும். மேய்ப்பர்களால எப்படி முடியும்? அவன் காட்டுக்குள்ள இருக்கிறான். செத்த பிரேதம் பக்கத்துல போகக்கூடாது. செத்த ஆட்டுக்குட்டியை அவங்க அங்கங்க தூக்கி போட்டு புதைக்கணும். ஓய்வு நாளை கடைபிடிக்கணும். அவன் எங்கேயே காட்டுக்குள்ள இருப்பான். அன்னைக்கு அவன் ஓய்வு நாள் கடைபிடிக்க முடியாது. ஓய்வு நாளில் இத்தனை கிலோமீட்டருக்கு நடக்க முடியக்கூடாது. அவங்கள அப்படி செய்ய முடியாது. இப்படி நியாயப்பிரமாணங்களை கடைபிடிக்க முடியாததுனால அவர்கள் முற்றிலும் ஒதுக்கப்பட்டவர்கள். இதை கூட தாங்கிக்கிடலாம். மேய்ப்பர்கள் வாழ்க்கையில நல்ல செய்தி என்று அவர்கள் கேட்டதே கிடையாது. நல்ல ஃபங்க்ஷனுக்கு, விசேஷங்களுக்கு மேய்ப்பர்களை அழைக்கவே மாட்டாங்க. சொந்தக்காரனா கூட இருந்தாலும் அழைக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு புறக்கணிக்கப்பட்டவர்கள் அவர்கள். இங்கேயும் சிலர் இருக்கிறீங்க, நியாயப்படி அந்த வீட்டு ஃபங்க்ஷன்லாம் முதல்ல உங்களை தான் கூப்பிட்டுருக்கணும். ஒதுக்குனாங்களே, மறந்தாங்களே, தூர வச்சாங்களே, இவனை போய் எதுக்குன்னு சொல்லி உன்னை அங்க வச்சு பார்த்தாங்களே, உன்னையத்தான் அவர் தன் அருகில வச்சு அழகு பார்க்கிறாரு. இப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் அருகில் வந்து நிற்கிறாரு. அந்த ஆர்வமும் அந்த ஆசையும் உள்ளவங்க மட்டும் ஆண்டவருக்கு, தகப்பனே ஒதுக்கப்பட்ட என்ன இந்த நேரத்தில் உங்கள் வரிசையில் முதல் வரிசையில் கவனிங்க. மேய்ப்பர்களை எல்லாரும் கடைசி வரிசையில் வச்சிருந்தாங்க. ஆனால் பரலோகம் அவர்களை முதல் வரிசையில் கொண்டு வந்துச்சுங்க. இன்னைக்கு சொல்லுகிறேங்க, இந்த நாளில் கர்த்தருடைய அன்னைக்கு நேரிட்ட மேய்ப்பர்களுக்கு நேரிட்ட அந்த சந்திப்பு இந்த காலை நேரத்தில் இந்த ஜனங்களுக்கு நேரிட வேண்டும் என்கிற ஜெபத்தோடும் ஆசையோடும் துடிப்போடும் உங்கள் முன்பதாக நின்று கொண்டிருக்கிறேன். அப்படி யாருக்கெல்லாம் அந்த சந்திப்பு உண்டாகிறதோ, இன்று அந்த சந்திப்பு வரும் பொழுது நாளை நேற்று வரை கடைசி வரிசையில் வைக்கப்பட்ட உங்களை கர்த்தர் முதல் வரிசையில் கொண்டு வருவார். தேவன் கொண்டு வருவார். விசுவாசம் இருந்தால் மட்டும் கையை கொட்டி, ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லு. இந்த மேய்ப்பர்களுக்கு வாழ்க்கையில சந்தோஷத்தை பார்த்ததில்ல, நல்ல நிகழ்ச்சிக்கு போனதில்லை, எந்த சந்தோஷ செய்தியும் அவங்களுக்கு வராது. அவங்க வாழ்க்கையில ஒரே ஒரு சந்தோஷம் மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு சந்தோஷம்னா ஒன்னே ஒண்ணுதான். கவனிங்க, மேய்ப்பர்களுக்கு சந்தோஷம்னா ஒரே ஒரு செய்தி மட்டும்தான். என்ன செய்தி தெரியுமா? அவங்க மந்தையோடு காட்டுக்குள்ள மந்தையை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆடு குட்டி போடும்ல. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதா? நான் சொல்றது முதல்ல, ஆடு முட்டை போடுமா குட்டி போடுமா? இப்பதான் புரியுது நிறைய பேருக்கு. சொல்லுங்க, ஆடு குட்டி போடுது பாத்தீங்களா? அதுவும் ஒரு ஆடு முதல் குட்டி போடுதுல, தலையிற்று, முதல் தலையிற்று. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தலைப்பிள்ளைன்னு நம்ம சொல்றோம்ல, இதை பாருங்க பாஸ்டர், தலைப்பிள்ளைன்னு சொல்றோம்ல. அதே மாதிரி ஆடு முதல் தலையிட்டு முதற் பேரான குட்டிய ஆடு போடுதுல. அப்படி போடும் பொழுது மேய்ப்பர்கள் ரொம்ப கவனமா அந்த குட்டியை கையில எடுப்பாங்களா, கவனமா எடுத்து. ஏன் அப்படின்னா, இந்த ஊருக்கு உள்ள இருக்கிற ஆசாரியர்கள், ஊருக்கு உள்ள இருக்கிற வேதபாரர்கள், ஊர் மக்கள் இந்த மேய்ப்பர்களை முற்றும் புறக்கணித்திருந்தாலும் ஒரே ஒரு காரியத்துக்கு மட்டும் அவங்கள தேடி போவாங்க. எதுக்கு தெரியுமா? ஆலயத்துக்கு பலி செலுத்தணும்ல, அந்த ஆடு அவங்ககிட்ட தான் வாங்கணும், அதுக்கு மட்டும் தேடி போவாங்க. அதுவும் அந்த தலையிட்டு ஆட்டுக்குட்டியை வாங்குறதுக்கு அடிபோட்டு வரிசையில் நின்று அவங்க போட்டி போட்டு வாங்குவாங்க பலி செலுத்துவதற்கு. அதனால மேய்ப்பர்கள் இந்த ஆடை வச்சு தான் என்னைய மதிக்கிறான். அதனால அந்த தலையிட்டு குட்டி வெளியே வரும் பொழுது அந்த குட்டியை அவங்க கையில் அப்படியே வாங்கி கொண்டு துணியில சுற்றி அவங்க கொண்டு போய் அந்த அந்த மந்தையின் துருக்கைன்னு சொல்லுவாங்க.
மந்தையின் துருக்கை அப்படின்னா சுண்ணாம்பால செய்யப்பட்ட ஒரு அடுப்பாங்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் போய் வைப்பாங்க. இன்னைக்கு குழந்தை பிறந்தா எங்கே போய் வைக்கிறாங்க? 2 மணி நேரம் 3 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி எங்கே வைக்கிறாங்க? இங்குபெட். அதே மாதிரியே ஏன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக், அவங்களுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி, வியாதி தாக்காமல் அங்கே போய் வைப்பாங்க. அங்கே வச்சு அந்த குட்டியை பரிசோதித்து பார்ப்பாங்களாம். அந்த குட்டியை கால் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கா, கை அந்த 4 காலில் வேற எந்த கால் பாதிக்கப்பட்டிருக்கா, உடம்புல சேதம் இருக்குதா, கண்ணு தெரியுதா, ஒவ்வொன்றும் பரிசோதித்து பார்ப்பாங்களாம். எல்லாம் சரியா இருந்தா அவங்க அத்தனை பேர் ரவுண்டா நின்று பாடி சந்தோஷப்பட ஆரம்பிப்பாங்களாம். ஊருக்குள்ள இருக்கிறவங்க இஸ்ரவேலில் மந்தையிலிருந்து பாட்டு சத்தம் கேட்குதுன்னா புரிஞ்சுக்கிடுவாங்களாம். ஓ, ஒரு தலையீற்று குட்டி பிறந்திருக்கிறது, அது பழுதில்லாம பிறந்திருக்குது, ஆலயத்திற்கு கொண்டு போவதற்கு ஒரு குட்டி இப்பொழுது பிறந்திருக்கிறது என்று எல்லாரும் புரிந்து கொள்வார்களாம். அவருக்கு இருந்த ஒரே சந்தோஷம் அது மட்டும்தான். ஐயா, எனவேதான் அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களை சந்தித்தார். அவர்களை சந்தித்து அவர்கள் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? இதுவரைக்கும் நீங்கள் உங்க கையில எடுத்தீங்களே தலையீற்று ஆட்டுக்குட்டி, ஒரு தனி மனுஷனுடைய பாவத்துக்கு பரிகாரம் செலுத்துவதற்காக ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்ததை நீங்க சந்தோஷமா கொண்டாடுறீங்க. ஆனா இன்னைக்கு அங்கே ஒருவர் பிறந்திருக்கிறார். ஒரு தனி மனுஷனுக்கு அல்ல, முழு உலகத்துக்கும், உலக அதனால்தான் சொன்னாரு, இது உங்களுக்கு மட்டும் நற்செய்தி அல்ல, எல்லா ஜனத்துக்கும். இதுவரைக்கும் ஆட்டுக்குட்டியை கையில வாங்கி நீங்க பாடுவீங்க, அது உங்களுக்கு மட்டும்தான் சந்தோஷம். ஆனா இப்ப பிறந்திருக்கிறவர் ஆட்டுக்குட்டி அல்ல, தேவ ஆட்டு. ஆகவே சொல்லப்பட்டது, இது எல்லா ஜனத்துக்கும் நற்செய்தி. சொல்லி முடிச்ச உடனே அந்த சனமே பரமசேனையின் திரள். என்னங்க? பரமசேனை. சத்தம் பத்தாது உங்க சத்தம். பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி முதல்ல வந்தது தூதன், அதுக்கப்புறம் கொயர் கீழே இறங்குது. புரியலையோ? தூதன் முதல்ல வந்துட்டாரு, மெசேஜ் பாஸ் பண்ணிட்டாரு. மெசேஜ் சொல்லி முடிச்ச உடனே அப்படியே பின்னால கோயர் டீம் கீழே இறங்கி என்ன சொன்னாங்களா? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அத்தனை பேரும் கைதட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்தணும். ஏன் தெரியுமா? ஊருக்கு உள்ளே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி பிறந்திருக்கிறார்னு செய்தி சொல்லி முடித்த உடனே அந்த சேனை வந்து கர்த்தரை பாட ஆரம்பித்தது. இவர்களுக்கு புரிந்து விட்டது. என்ன புரிந்து விட்டது தெரியுமா? நாம் ஆட்டுக்குட்டியை கையில் வாங்கி அதை சரி பார்த்து எல்லாம் சரியா இருக்குது, எந்த பழுதும் இல்லை என்று நாம் அறிந்த உடனே பாட ஆரம்பிப்போம். ஏன் தெரியுமா? இந்த ஆட்டுக்குட்டி தேவாலயத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேங்கிற அர்த்தத்தில் பாட ஆரம்பிப்போம். இப்போ தூதன் செய்தியை சொல்லி முடிச்ச அடுத்த நிமிஷமே மேல இருந்து பாட ஆரம்பிக்கிறாருன்னா, பழுதில்லாத தேவ ஆட்டுக்குட்டி பிறந்திருக்கிறாரு, எந்த குற்றமும் இல்லாத தேவ ஆட்டுக்குட்டி பிறந்திருக்கிறாரு. அவன் தேவாலயத்துக்கு போவதற்கு, பலி செலுத்தப்படுவதற்கு ஒரு தேவ ஆட்டுக்குட்டி பிறந்திருக்கிறாரு. உள்ளத்திலிருந்து அடியாளத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி, தகப்பனே என் மேல வச்ச உங்க தயவு எவ்வளவு பெருசு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது வேதபாரகனுக்கு விளங்காது. இது உள்ள இருக்கிற ஆசாரியம் ஒரு பயலுக்கும் விளங்காது. அவங்களுக்கு மட்டும்தான் விளங்கும். சில காரியம், விசேஷமான காரியத்துக்கு கர்த்தர் ஏன் அங்க கடக்கிறவனை தேவன் தெரிந்தெடுக்கிறார்னா அவனுக்கு தான் அது புரியும். ஒன்று. ரெண்டாவது, அதை பைத்தியமாக்கணும்னா இவனை தான் கையில் எடுத்து ஆகணும். இந்த ஆலயத்துக்குள்ள, இந்த ஆராதனையில் நீ எங்க உட்கார்ந்து இருந்தாலும் சரி, ஓரத்தில் நீ அமர்ந்திருந்தாலும் சரி, வழக்கம் போல
மேய்ப்பர்கள் ஒன்று ஆயத்தமாக நம்மளை மாதிரி ட்ரெஸ் பண்ணி குளிச்சு ட்ரெஸ் பண்ணி நம்மளை மாதிரி மணி கணக்காக முன்னால் நின்று சரி பார்த்தலாம் அவங்க அங்கே உட்காரல, அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கர்த்தர் சந்தித்தாரா இல்லையாங்க? சொல்கிறேங்க, தேவன் எப்போல்லாம் சந்திப்பார் தெரியுமா? ஆயத்தமாக ஜெபித்து அமர்ந்திருக்கும் பொழுதும் சந்திப்பார், ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது சந்திப்பார். சில நேரங்களில் என் வேலையை நான் பார்த்துட்டு போய்கிட்டு இருப்பேன், பிரயாணத்தில் போய்கிட்டு இருப்பேன், என் வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். எதிர்பாராத தேவ சந்திப்பு நிகழ ஆரம்பிக்கும். நீங்க வழக்கமா தான் வந்தீங்க, யாரோ சிலர் கூப்பிட்டு வந்தீங்க, கட்டாயப்படுத்தி வந்திருக்கிறீங்க. எங்க உட்கார்ந்து இருந்தாலும் சரி, கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், எதிர்பாராத சந்திப்பு இன்னைக்கு உனக்கு உண்டு, தேவனாலே உனக்கு உண்டு. விசுவாசிக்கிற எல்லாரும் கைதட்டி ஆண்டவருக்கு மகிமை. உமக்கே உமக்கே ஆராதனை, உமக்கே. என் ஆண்டவருடைய சந்திப்பு எங்க நேரிட்டது எனக்கு அதான் விசேஷம். என் உள்ளத்தை உடைச்ச ஒரு காரியத்தை சொல்லிட்டு செய்திக்குள்ள நான் போறேன். அப்போ நீங்க இதுவரைக்கும் செய்திக்குள்ள போலையா பாஸ்டர்? எங்க போக விட்டீங்க? என் உள்ளத்தை உடைச்ச ஒரு செய்தி சம்பவம் என்னன்னா, தேவனுடைய சந்திப்பு எந்த இடத்துல நேரிட்டதா? மேய்ப்பர்கள் கூடியிருந்த இடம். மேய்ப்பர்கள் கூடியிருந்த இடம்னா அரண்மனையா, அல்லது நல்ல பெர்ஃப்யூம் போடப்பட்ட ஒரு அறையா, நம்மளை மாதிரி ஒரு நல்ல வசதியான ஒரு இடமா? இல்லைங்க. அவன் குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு, அவன் ட்ரெஸ்ஸை மாற்றி எத்தனை நாள் ஆச்சு, அந்த ஆட்டுக்குட்டியின் நாற்றத்தோடையே அவன் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அங்கே ஆடு, அங்கே அது அசிங்கம் பண்ணியிருக்கு, அந்த நாற்றம், ஆட்டினுடைய வாசனை ஒரு பக்கம், இதெல்லாம் கலந்து வேற ஒரு வாசனை இவங்க மேலே. இந்த நாற்றம் எடுத்து கொண்டிருக்கிற அந்த இடத்துல இருந்தவனை தாங்க கர்த்தருடைய சந்திப்பு அங்கே நேரிட்டது. சில நேரங்களில் கர்த்தருடைய நாமத்தில் நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. நீங்கள் என்னையவா ஆண்டவரா சந்திக்கவா வாய்ப்பே இல்லை. ஏன்னா என் வாழ்க்கையை பார்த்தா, என் குடும்பத்தை பார்த்தா, என் நிலைமையை பார்த்தா இவ்வளவு மோசமாக இருக்குது. கொஞ்சமும் தகுதி இல்லாதவன் நாற்றம் எடுக்கத்தக்க அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னைய போயா கர்த்தர் சந்திக்க போறாருங்கிற குற்ற உணர்வோடு, தாழ்வு மனப்பான்மையோடு உன் வாழ்க்கையை காரணம் காட்டி ஓரங்கட்டப்பட்ட தேவ பிள்ளைய கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், அவர்களைத்தான் கர்த்தருடைய சந்திப்பு நேரிட்டதா. நீ எந்த குற்ற உணர்வோடு அமர்ந்திருந்தாலும் சரி, நாற்றம் எடுக்கத்தக்க வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, உனக்காகவே இந்த நல்ல நாளில் நல்ல செய்தியோடு கர்த்தர் உன்னை சந்திக்கிறாராக்கும். இளையகுமாரன் போயிட்டு திரும்ப வந்தானே, அவன் என்ன டூரிஸ்டா போயிட்டு வந்தான்? சிங்கப்பூர் அல்லது மலேசியா அல்லது இந்தோனேசியா அல்லது ஆஸ்திரேலியா எங்கேயாவது ரவுண்ட் அடிச்சுட்டு நல்ல வாசனை நிரம்பிய பெர்ஃப்யூமோடு, அல்லது அரபு கண்டியில் நல்ல அருமையான என்னது கத்தாரில் போய் அத்தார் அடிச்சுட்டா வந்தான்? பன்றிகளோடு உழவை திரிந்து நாற்றம் தாங்க முடியாத அளவில் உள்ள வாரா இளையகுமாரன். தூரத்தில் அப்பா பார்க்கிறாரு, பார்த்தவரு அவனை முதல்ல பாத்ரூம் கூட்டு போங்க, குளிப்பாட்டி ட்ரெஸ்ஸை மாற்றி கூட்டுவாங்க, அதுக்கப்புறம் அது முகத்தில் முழிக்கிறேன்னு சொன்னாராங்க. சொல்லுங்க, வாயை திறந்து சொன்னாரா? இல்லையே. பார்த்த உடனே நாற்றம் அவருக்கு தெரியலையாக்கும், ட்ரெஸ் அவரை பார்க்கலையாக்கும். பார்த்ததெல்லாம் என் பிள்ளை வாரா, என் மக வாரா, அது மட்டும்தான் தெரிஞ்சதாக்கும். வந்தவர் தூரத்தில் நின்று சொல்லல, கட்டி அணைத்து முத்தமிட்டாரு. நாற்றம் எடுத்தவனை முத்தமிட்டாருங்க. என்ன கட்டி அணைத்து முத்தமிட்டார். நாற்றம் எடுத்த என்னைய கட்டி அணைத்து முத்தமிட்டாரு. என்னை தூர வைக்கல, என் தோல்ல கைய போட்டாரு, என்னை அரவணைத்தாரு. அந்த அனுபவம் இருந்தா மட்டும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த போறீங்க. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, முழு பலத்தோடு உமக்கே சொல்லுங்க. கிறிஸ்துவின் பிறப்பில் முதல்ல சொல்லுங்க, தேவனுடைய வெளிச்சம். தேவனுடைய வெளிச்சம். கிறிஸ்துவின் பிறப்பில், கிறிஸ்துவின் பிறப்பில்
வெளிப்பட்ட வெளிப்பட்ட 3 வெளிச்சங்கள். 3 வெளிச்சங்கள். இன்னொருக்கா, கிறிஸ்துவின் பிறப்பில் வெளிப்பட்ட 3 வெளிச்சங்கள். முதல் வெளிச்சம் 2:9 லூக்கா, மறுபடியும் வாசி 2:9. அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது, அவர்கள் மிகவும் பயந்தார்கள். கிறிஸ்துவின் பிறப்பில் 3 வெளிச்சங்களில் முதல் வெளிச்சம் கர்த்தருடைய மகிமை என்னும் வெளிச்சம். சொல்லுவோம், சொல்லிட்டு உள்ள போயிருவோம். கர்த்தருடைய மகிமை என்னும் வெளிச்சம். கவனிங்க, கிறிஸ்துவின் செய்தி அறிவிப்பதற்காக வர்றாரு தூதன். வந்த உடனே எதுக்காக வந்தாரு சொல்லுங்க? கிறிஸ்துவின் பிறப்பின் செய்திய பர்பஸ் ஒண்ணுதான், மெசேஜ் ஒண்ணுதான். நல்லா கவனிக்கணும். கிறிஸ்துவின் பிறப்பின் செய்திய அறிவிக்க. மறுபடியும் கேட்கிறேன், விஷயம் இருக்கு, அதான் கேட்கிறேன். எதுக்காக தூதன் வந்தாரு? கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தி. சரியா? ஒரு வேலையை கொடுக்குறோம்னா அந்த வேலையை செஞ்சுட்டு வரணும். இப்போ தூதன் வந்தது இயேசு உங்களுக்காய் பிறந்தான்னு சொல்றதான் வந்தாரு. ஆனா வந்தவர் முதல்ல என்ன செஞ்சாராம்? வந்தவர் முதல்ல என்ன சொன்னாராம்? வாசிங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். என்ன சொன்னாரு? பயப்படாதிருங்கள். அதுக்கப்புறம் தான் என்ன சொல்ல வராரு? இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சொல்ல தேவன் அங்கிருந்து சொல்லி அனுப்புனது இந்த செய்தியை தான். எந்த செய்தியை? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன், இயேசு உங்களுக்காய் பிறந்தார். இதைத்தான் சொல்லி அனுப்புனார். இதை சொல்லத்தான் தூதன் வந்தான். சொல்றதுக்கு வாயை திறக்கும் பொழுது அவங்க வந்து நின்ன உடனே இவங்க அதுக்கு ஆயத்தமா இல்லை. பயமுறுத்துறதுக்கு அவர் வரல, இவங்க ஆயத்தமா இல்லைன்னு உடனே ஏற்கனவே ஆதாம் இழந்த இழப்பை மீட்டு தருவதற்காக கிறிஸ்துவின் பிறப்பு அன்றைக்கே முன்னறிவிக்கப்பட்டது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு முன்னறிவிக்கப்பட்டது. ஆதியாகமம் 3:15 முதல் தீர்க்க தரிசனமாக இயேசுவின் பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்ச நாள் காத்திருந்தாங்க இஸ்ரவேலர்கள், யூதர்கள். நடக்கல, நிறைவேறல, அதை மறந்து அவரவர் தங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதுக்கு அவங்க ஆயத்தமா இல்லை. 400 வருஷம் இருண்ட காலம், எந்த வெளிப்பாடும் இல்லை. அவங்க வேலையை பார்த்துட்டு போறாங்க. எதிர்பாராத நேரத்தில் தூதன் இந்த செய்தியை சொல்லுவதற்கு, ஏப்பா அன்றைக்கு சொல்லப்பட்ட காரியம் இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது என்று சொல்ல வரும் பொழுது ஆயத்தமா இல்லாதனால பயந்துட்டாங்க. உடனே சொல்ல வந்த செய்தியை அங்கிட்டு வச்சுட்டு அவங்க பயத்தை சரி பண்ணுவதற்காக முதல்ல தேவன் என்ன செய்யறாருன்னா அவர்கள் பயத்தோடு டீல் பண்றாரு. அவர்கள் பயத்தோடு தேவதூதன் டீல் பண்ணி பயப்படாதிருங்கள், அவங்க பயத்தை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்ல வந்த மெசேஜை உள்ள கொண்டு போறாரு. பயம் போனாதான் அவர் சொல்ல வர செய்தி உள்ள போகும். இது நமக்கு சொல்ற செய்தி என்ன தெரியுமா? என்னைக்கோ கர்த்தர் உங்களோடு பேசினார் ஒரு காரியத்தை குறித்து, நீண்ட காலம் ஆனது, நீங்கள் அதை இப்போ மறந்து போயிட்டீங்க. இந்த காலை நேரத்தில் அந்த விஷயம் வாழ்க்கையில் நிறைவேற போகிறது என்பதை சொல்லத்தான் கர்த்தர் உன்னோடு இடைபடுகிறார். ஆனால் நீ ஆயத்தமா இல்லாம இன்றைக்கு வேற சிக்கலோடு இருப்பாய் என்றால் கர்த்தர் முதலாவது அந்த சிக்கல் ஒன்று வெளியே கொண்டு வருவதற்காக இன்றைக்கு கர்த்தர் அந்த விஷயத்தில் உன்னோடு கூட இடைபடுவாராக. ஹல்லேலூயா. முதல் வெளிச்சம் தூதன் வந்த உடனே இங்க என்னது உதித்தது? கர்த்தருடைய மகிமை. கேட்கல, கர்த்தருடைய மகிமை எங்க பிரகாசித்ததா? அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம், சரியா? அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. கவனிக்கணும், இந்த வெளிச்சம் கர்த்தருடைய மகிமை என்னும் வெளிச்சம் வேற எங்கேயும் அல்ல. ஊரே இருண்டு போயிருக்கு, 400 வருஷம் இருண்ட காலம், அது வேற. இப்போ இந்த மகிமை வேற எங்கேயும் பிரகாசிக்கல, அவர்களை சுற்றிலும். கொஞ்சம் கூட வாங்க பார்க்கலாம். அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. ஐயா, இந்த செய்தியை சொல்ல வரும் பொழுது உதித்த கர்த்தருடைய மகிமையிலிருந்து வெளிப்பட்ட அந்த வெளிச்சம் அவர்களை சுற்றிலும் ஏன் பிரகாசிக்கிறது? சுற்றிலும் ஏன் பிரகாசிக்கிறது?
அவர்கள் மேலே அல்லவா பிரகாசித்திருக்க வேண்டும். ஆனா அவர்கள் சுற்றிலும் பிரகாசித்தது. ஏன் தெரியுமா? இந்த முதலாவது வெளிச்சம் நம்மை சுற்றிலும் பிரகாசிக்கிறது. இந்த நல்ல நாளில தேவ பிள்ளையே நம்ம சந்திக்கிற முதல் வெளிச்சம் கர்த்தருடைய மகிமை என்னும் வெளிச்சம். இந்த மகிமை என்னும் வெளிச்சம் எங்க பிரகாசிக்கிறது தெரியுமா? சொல்லுங்க, எங்க பிரகாசிக்கிறது? என்னையே அன்னைக்கு அவங்கள, இன்னைக்கு என்னையா என்னை சுற்றிலும் பிரகாசிக்கிறது. ஏன் என்னை சுற்றிலும் பிரகாசிக்க தெரியுமா? முதல் காரணம் அப்போஸ்தலர் 12:7. அப்போஸ்தலர் 12:7 வாசிக்கலாம், பார்க்கலாம். பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார். 12:7. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அறையிலே வெளிச்சம் பிரகாசிக்கிறது. கவனிங்க, பேதுரு இங்க சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார். அந்த அறையில இந்த முதலாவது வெளிச்சம் கர்த்தருடைய மகிமை என்னும் வெளிச்சம் பேதுருவை சுற்றிலும் பிரகாசிக்கிறது. இந்த வெளிச்சம் அந்த அறை முழுவதும் பிரகாசிக்கிறது. எதுக்கு? நீங்க சொல்லலாம், பேதுரு தூங்கிக்கிட்டு இருக்கிறா, தட்டி எழுப்புவதற்காக. இல்லை 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 இல்லை, தட்டி எழுப்புவதற்கல்ல. தட்டி எழுப்ப வேண்டுமெனா தூதன் வந்து அன்னைக்கு எலியாவை தட்டி எழுப்பினது போல தட்டி எழுப்பியிருக்க வேண்டும். அது கர்த்தர் வார்த்தையினால பேதுருவே என்று அழைத்திருக்க வேண்டும். ரெண்டையுமே செய்யல. வெளிச்சத்தை மட்டும் அனுப்பி அவனை சுற்றிலும் பிரகாசிக்க வைக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அவனை எழுப்புவதற்கு மட்டுமல்ல. கவனிங்க, பேதுரு சிறையில் அடைக்கப்பட்டு அவன் உள்ள போகும் பொழுது அவனை சிறைப்பிடித்த ரோம அரசாங்கம் அவனை சும்மா உள்ள போடல. அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம் வாசிங்க. தூதன் அவனை நோக்கி, கூட வாங்க, தூதன் நோக்கி உன் அறையை கட்டி, அவன் சொல்ற, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள், உன் பாதரட்சையை தொடுத்துக்கோ. அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி மறுபடியும் மூணாவது ஒரு காரியம், உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொண்டு. என்ன கவனிங்க, உன் அறையை கட்டுன்றாரு, பாதரட்சை செருப்பை போடுன்றாரு, வஸ்திரத்தை போடுன்றாரு. என்ன அர்த்தம்? அவர்கள் சிறைப்பிடிச்சு பேதுரு உள்ள கொண்டு போகும் பொழுது அவன் அறையை கலட்டி, அவன் செருப்பை கலட்டி, அவனுடைய வஸ்திரத்தை உரிந்து கொண்டு எல்லாவற்றையும் அங்கே போட்டுவிட்டு அவனை உள்ளே அடைத்தார்கள். சத்துரு அவனை சிறைப்பிடிக்கும் பொழுது அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் பறித்து கொண்டு உருவி கொண்டு அவனை அடைத்து போட்டான். இப்போ கர்த்தருடைய மகிமை வரும் பொழுது அவனை விடுதலையாக்குவதற்கு மட்டும் அவனை அங்கே வெளிச்சம் கொண்டு வரவில்லை. சத்துரு உன்னிலிருந்து புடுங்கினதை, சத்துரு உன்னிட்ட உருவினதை, உன் அறையை, உன் செருப்பை, உன்னுடைய வஸ்திரம் எங்க கிடக்குதுன்னு உனக்கு தெரியணும்ல. எல்லாம் இருளா கிடக்கு, எல்லாம் அடைக்கப்பட்ட இருள், அது எங்கெங்க இருக்குன்னு தெரியணும்ல. வெளிச்சம் சுற்றிலும் பிரகாசித்த உடனே, பேதுருவே உன் வஸ்திரம் அந்த இருக்கு, பேதுருவே உன் செருப்பு அந்த இருக்கு, பேதுருவே உனக்குரிய கச்சை அந்த இருக்கு, நீ எடுத்துக்கொண்டு வா. உன்னை விடுதலை ஆக்குவதற்கு மட்டும் இந்த மகிமை வரவில்லை. உன் கையிலிருந்து சத்துரு பறித்து கொண்டதை, சத்துரு உருவி கொண்டதை மறுபடியும் மீட்டு கொடுத்து உன்னை வெளியே கொண்டு வர வேண்டும். புரிந்தவர்கள் அத்தனை பேரும் வாய்களை திறந்து கண்களை மூடி கரைகளை தட்டி ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். இப்போ சத்துரு பறித்து கொண்டது உன் வாழ்க்கை திரும்ப வரப்போகிறது. உன் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், சுவிசேஷம், ஆயத்தம் என்னும் பாத ரட்சை, சத்தியம் என்னும் கச்சை திரும்ப வருகிறது. சத்துரு உருவிக்கொண்ட அத்தனையும் இந்த வெளிச்சம் மீட்டு கொடுக்கிறது. விடாத, ஆவியில நிரம்பி, ஓ இழப்பு உனக்குத்தான் தெரியும், ஓ இழப்பு உனக்குத்தான் தெரியும். ஆவியில நிரம்பி ஜெபம் திரும்ப வருகிறது. இந்த மகிமை சந்திக்கிற இந்த நாளிலே திரும்ப வருகிறது. ரெண்டாவது, இந்த வெளிச்சம் ஏன் சுற்றிலும் பிரகாசித்ததுன்னா, என்கிட்ட கர்த்தர் கொடுத்த சில ஆசீர்வாதத்தை இடையில வந்த சத்துரு பிடிக்கிட்டாயா, பறிச்சிட்டாயா, என் வஸ்திரத்தை கலட்டி போட்டாயா. அது எங்க கிடக்குன்னு எனக்கு தெரில. என் ஆவிக்குரிய காரியம், என் ஜப வாழ்க்கை எங்க போச்சுன்னு தெரில. சத்துரு உருவிட்டான். தேவனோடு உறவாடுகிற அனுபவம் சத்துரு உருவிட்டான். குடும்ப
குடும்பத்தில் இருந்த அந்த ஐக்கியம் சத்துரு கெடுத்து போட்டான். சில குடும்பம் நாசமாக்கப்பட்டு கிடக்குது. சத்துரு கெடுத்து போட்டான். உன் பொருளாதாரத்தை சத்துரு கெடுத்து போட்டான். உன் பிஸ்னஸை சத்துரு கெடுத்து போட்டான். உனக்கு கர்த்தர் கொடுத்த சில ஆசீர்வாதத்தை இடையில வந்து சத்துரு கெடுத்து போட்டான். இன்னைக்கு அது எங்க போச்சுன்னே தெரியாம இருக்கிற உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம். இன்னைக்கு உன்னை சந்திக்கிற இந்த வெளிச்சம் உன்னை சுற்றிலும் பிரகாசிக்கும் பொழுது எங்க கிடக்கிறது என்பதை கர்த்தர் காண்பித்து கொடுப்பா. அதை மீட்டு கொடுத்து உன்னை வெளியே கொண்டு வருவார். ரெண்டாவது, இந்த வெளிச்சம் ஏன் சுற்றிலும் பிரகாசிக்குதுன்னா, எசேக்கியேல் 43:2, எசேக்கியேல் 43:2, இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ் திசையிலிருந்து வந்தது, அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல இருந்தது, அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது. இங்க இந்த வெளிச்சம் பூமி முழுவதும் சுற்றிலும் பிரகாசிக்கும். சுற்றிலும் பிரகாசிக்கிறது ஒரு எல்லைக்குள்ள மட்டும் இல்ல, பூமி முழுவதும் பிரகாசிக்கிறது. ஏன் தெரியுமா? இங்க ஏன் இந்த வெளிச்சம் சுற்றிலும் பிரகாசிக்குதுன்னா, சிறையிருப்பினாலே தேவ ஜனங்கள் தேவ மகிமையை இழந்து போனார்கள். தேவனுடைய ஆலயம் தேவ பிரசனத்தை இழந்து விட்டது. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் மறுபடியும் தம் ஜனத்தை சந்திக்கும் பொழுது, உங்கள் சிறையிருப்பில் திருப்பி உங்களை நான் மறுபடியும் உங்கள் ஸ்தானத்தில் ஸ்தாபிக்க கொண்டு வரும் பொழுது, நீ இழந்து போன மகிமையும் நீ ஆராதிக்கிற ஆலயம் இழந்து போன தேவ பிரசனமும் மறுபடியும் அந்த அனுபவம் வரப்போகிறது என்பதை அடையாளப்படுத்துவதற்காக பூமி முழுவதையும் கர்த்தர் தம்முடைய வெளிச்சத்தினாலே பிரகாசிக்க வைத்தாரு. இவ்வளவு பெரிய பூமியையே என் வெளிச்சம் நிரப்பும் என்றால், நீ ஆராதிக்கிற உன் ஆலயத்தை என் பிரசனம் நிரப்பும் என்பதில் சந்தேகம் இல்லை. உன் வாழ்க்கையில் இந்த மகிமை நிரப்பும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதை அடையாளப்படுத்த பூமி முழுவதையும் கர்த்தர் பிரகாசிக்க வைத்தாரு. இந்த காலை நேரத்தில் நீ இழந்து போன மகிமை, உன் ஆலயம் இழந்து போன அந்த தேவ பிரசனம் மீண்டும் வருவதற்கான நேரம் வந்து விட்டது என்பதை காண்பிப்பதற்காக இந்த ஆராதனையில் அந்த வெளிச்சம் பூமி முழுவதும் பிரகாசிக்கிறது. புரிந்தவர்கள், ஆவியின் கண்கொண்டவர்கள் கண்களை மூடி கரங்களை கொட்டி, ஆண்டவரே எங்களை அப்படியே அர்ப்பணிக்கிறோம். மூன்றாவது, வெளிப்படுத்தல் 18:1, வெளிப்படுத்தல் 18:1. இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. முதல் நோக்கம், இந்த சுற்றிலும் பிரகாசிக்கிற இந்த வெளிச்சத்தினுடைய முதல் நோக்கம், சத்துரு என்கிட்ட உரிந்து கொண்டதை திரும்ப கர்த்தர் கொடுத்து என்னை வெளியே கொண்டு வரப்போறாரு. ரெண்டாவது நோக்கம், இழந்து போன மகிமையை பிரசனத்தை திரும்பவும் ஜனத்துக்கும் ஆலயத்துக்கும் தேவன் தரப்போறாரு. அதை அடையாளப்படுத்துவதற்காக பிரகாஷ். மூணாவது, இங்க யோவானுக்கு பிரகாசித்த இந்த வெளிச்சம். ஏன்னா உலகத்தின் முடிவில் நடக்க போகிற சம்பவத்தை கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார். அந்த சொல்லும் பொழுது அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறது. சொன்னது இன்னைக்கு நிறைவேறி கொண்டு தானே இருக்கிறது. எத்தனை பேருக்கு வேதம் புரியுது? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அன்னைக்கு கர்த்தர் சொன்னது இன்னைக்கு நிறைவேறி கொண்டு தானே இருக்கிறது. அப்ப இந்த வெளிச்சம் எனக்கு என்ன சொல்லுது தெரியுமா? ஆண்டவர் என்னைக்கோ எனக்கு சொன்னார்ல, அது நிறைவேறுகிற காலம் நேரம் வந்துருச்சு. அது நிறைவேறத்தான் போகிறது, நிறைவேறாமல் போக போறது இல்லை. அன்னைக்கு யோவானுக்கு சொன்னது இன்னைக்கு நிறைவேறிருக்கும்னா அந்த வெளிச்சம் இந்த செய்தி எனக்கு சொல்லுது. எனக்கு சொல்லப்பட்டதும் அது நிறைவேறும். கைதட்டி ஏசப்பாவுக்கு. எத்தனை வருஷமா நாங்க காத்திருக்கிறோம், எத்தனை நாட்களா காத்திருக்கிறோம். இன்று ஏங்கி கொண்டு வந்த தேவ பிள்ளையே, இந்த வெளிச்சம் உனக்கு சொல்லுகிற செய்தி, என்னைக்கோ கர்த்தர் உனக்கு சொன்னார். தாயே, உன் பிள்ளைய குறிச்சு கர்த்தர் சொன்னார்ல. தகப்பனே, உங்க குடும்பத்தை குறிச்சு கர்த்தர் சொன்னார்ல. சகோதரா சகோதரியே, உன் எதிர்காலத்தை குறிச்சு கர்த்தர் சொன்னார்ல. என்னைக்கோ சொன்னார்ல. என்னைக்கோ சொல்லி மறந்து போவதற்கல்ல, நிறைவேற போகிறது என்பதை இந்த வெளிச்சம்
வெளிச்சம் அடையாளப்படுத்துகிறது. நீ நம்புறையோ இல்லையோ அது நிறைவேறத்தான் போகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் பிறப்பில் வெளிப்பட்ட முதல் வெளிச்சம் இந்த 3 செய்தி எனக்கு சொல்லுது. ரெண்டாவது வெளிச்சம் இது கொஞ்சம் என்னை ஸ்கேன் பண்ணி என்னை ஆப்ரேஷன் பண்ணோம். எத்தனை பேர் ரெடியா இருக்கு? மத்தேயு 2:9. மத்தேயு 2:9. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. சொல்லுங்க, நட்சத்திரம் என்னும் வெளிச்சம். நட்சத்திரம் என்னும் வெளிச்சம். நட்சத்திரம் என்னும் வெளிச்சம். ஏன் இவ்வளவு சத்தமா சொல்றீங்க தெரியுமா? எல்லார் வீட்லயும் தொங்குது. அந்த நட்சத்திரம் இல்லை, அது நீங்க சுவிட்சையை போட்டா எரியும். 10 மணிக்கு 7 மணிக்கு போடுவீங்க, விடியும் போது ஆஃப் பண்ணுவீங்க. அது சொல்றது புரியுதா? ஆனா சென்டிமெண்ட் என்னன்னா, கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும் விடிய விடிய எரியும். கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு மட்டும், மற்ற நாள் ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னா இன்னைக்கு இயேசு பிறந்தாரு. இன்னைக்கு அவர் தொட்டில் அல்ல, சிங்காசனத்தில். ரெண்டாவது வெளிச்சம், முதல் வெளிச்சம் அவர்களை சுற்றிலும் பிரகாசித்த கர்த்தருடைய மகிமை என்னும் வெளிச்சம். அதற்கு முதல் வெளிச்சத்துக்கு பெயர் கர்த்தருடைய மகிமை. அது அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. ரெண்டாவது நட்சத்திரம் என்னும் வெளிச்சம். என்ன வெளிச்சம்? நட்சத்திரம் என்னும் வெளிச்சம். இந்த நட்சத்திரம் என்னும் வெளிச்சம் சுற்றிலும் பிரகாசிக்காது, அது மேலதான் இருப்பாங்க. அவங்க மேல மட்டும்தான் இருப்பாங்க. எங்கதான் இருப்பாங்க? மேல. மேல ஆண்டவர் எங்க வச்சாரோ அங்கதான் இருப்பாங்க. அங்க இருந்து அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அங்க இருந்து தேவன் தனக்கு என்ன வேலையை கொடுத்தாரோ அந்த வேலையை சரியா அவங்க செய்வாங்க. ஆமென் சொல்றீங்களா? இன்னொரு ஆமென் சொல்றீங்களா? கவனிங்க, இந்த வெளிச்சம் ஏன் பிரகாசிக்கிறது அப்படின்னா, கவனிங்க, என்னைய பாரு என்பதற்காக பிரகாசிக்கவில்லை. இந்த ரெண்டாவது வெளிச்சம் எனக்கு சொல்லுகிற செய்தியை நல்லா நீங்க கவனிக்கணும், உள்வாங்கணும். ஆவிக்குரியவர்கள் நிதானித்து உள்வாங்குவாங்க. மற்றவங்க கவனிங்க, எல்லாரும் சேர்ந்து கவனிங்க. இந்த வெளிச்சம் ஏன், இந்த நட்சத்திரம் ஏன் பிரகாசிக்குதுன்னா, என்னைய பார்த்தியா, நான் நல்லா இருக்கேனா, என் வெளிச்சம் நல்லா இருக்கா, என் அழகு நல்லா இருக்கா? இல்ல. அது ஏன் பிரகாசித்ததுன்னா, எல்லாரை விட நான் பிரகாசமா இருக்கேனா? இல்ல. அது சூரியனை போல பிரகாசமா இல்ல, ஆனா அதற்குரிய தனித்தன்மையில அது பிரகாசித்தது. மற்றவங்கள மாதிரி நானும் இருக்கணும், வேண்டாம் விட்டுரு, நீயா இரு. நட்சத்திரமே, அந்த நட்சத்திரம் பிரகாசமா இருக்கு, சூரியன் ரொம்பவே பிரகாசமா இருக்கு. அந்த நட்சத்திரம் சூரியனோடு போட்டி போலற, அது அவ்வளவு பிரகாசமா இருக்கு, கண்கொண்டு பார்க்க முடியல. இன்னைக்கு துணி கொண்டா இல்ல, எனக்குரிய வெளிச்சத்துல கர்த்தர் என்னை எதுக்காக வச்சாரோ அந்த வெளிச்சத்தில் நான் பிரகாசிக்கிறேன், போதும். தேவ பிள்ளையே, யாரோடும் கம்பேர் பண்ணாத, யாரோடும் உன்னை இணைச்சு பார்க்காத. அவர் அப்படி இருக்காரு, இவர் இப்படி இருக்காரு, இவர் அப்படி இருக்காரு, இப்படி இருக்காரு. நோ, உனக்குரிய வெளிச்சம் தனித்தன்மை உள்ளது. உன் வாட்ஸ் என்ன, அந்த வாட்ஸ்ல நீ பிரகாசி, அது உனக்கு. அந்த வாட்ஸ் இன்னும் ஆள் கிடையாது. ஆனா ஹலோ, எனக்கு இந்த காலையில் இந்த வெளிச்சம் எனக்கு தேவைப்படுது. காது கொடுத்து கவனிக்கிறீங்களா? நைட்டில் தூங்கும் பொழுது இது எனக்கு தேவைப்படாது. அங்கே இன்னொரு வெளிச்சம், அதுக்கு பேரு 0 வாட்ஸ். அது அங்கே தேவைப்படுது, இது இங்கே தேவைப்படுது, அது அங்கே தேவைப்படுது. அது அப்படி இருக்கிறனால அதை நான் தூர போடுறதில்லை, அதை நான் பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறேன். அது அங்கே தேவைப்படுது. இரவுல என் வெளிச்சம் யாருக்கோ எங்கேயோ ஒரு கூட்டத்துக்கு தேவைப்படுது. இந்த வெளிச்சத்துக்கு தான் என்னைய வச்சிருக்கிறாரு. போதும் எனக்கு, போதும் எனக்கு, போதும் எனக்கு. யாரோடு என்னை கம்பேர் பண்ண மாட்டேன். அவங்க அப்படி, இவங்க எப்படி, யார் எப்படி இருக்கட்டும், என் வெளிச்சம் என் இதுயா, என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. புரிஞ்சவங்க மட்டும்
கண்ணை மூடி ஒப்பு கொடுத்து என்ன எதற்காக படைச்சிங்களோ அதற்காக அந்த வெளிச்சத்தோடு நான் வாழ்ந்து முடிக்க, அந்த வெளிச்சமாவது நான் கொடுக்கணும்ல, அதோடு வாழ்ந்து முடிக்க என்ன பலிபீடத்தில் கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றேன். உங்களுக்கு முன்னால் இருக்கிற நானாக இருக்கட்டும், அல்லது அவராக இருக்கட்டும், அல்லது வேற நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ, எந்த ஊழியரை யாராக இருக்கட்டும், இந்த பாஸ்ட்டு எங்கள் பாஸ்ட்டு அவரை மாதிரி இல்லையே, இருக்க மாட்டாருன்னு தான் நான் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன். அவர் ரொம்ப ப்ரைட்டாக இருக்காரு, அது அவர் அந்த நட்சத்திரம் வேற. அவர் டிவிலலாம் வராரு, இவர் உங்கள் முன்னால் மட்டும்தான் வருவார். கவனிங்க, நீங்க யாரோடு உங்களை முதல்ல மற்றவங்களோடு ஒப்பிட்டு பார்க்க கூடாது. தேவ பிள்ளைய, நம்ம பிரச்சனையும் அங்கதான் இருக்கு. ஏன் உன் குடும்பம் சமாதானம் இல்லாம இருக்கு தெரியுமா? ஏன் அந்த குடும்பத்தில் உன்னை ஒப்பிடுற? ஏன் அவங்களோட உன்னை ஒப்பிடுற? உன் வெளிச்சம் போதும், உன்னை இந்த வெளிச்சத்தில் வச்சிருக்கிறாரு. நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வித்தியாசம் உண்டு இல்ல, ஒவ்வொன்றும் தனித்தன்மை உள்ள மகிமை தானே. மற்றவங்களோட ஒப்பிடாதீங்க உங்களை. ரெண்டாவது, உங்களுக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் வச்சிருக்கிற பாத்திரங்களையும் மற்றவங்களோட ஒப்பிடாதீங்க. அவர் அந்த மாதிரி பிரகாசமா, அவர் அப்படித்தான். விளங்கிக்கோ, வேதத்தை விளங்கிக்கோ, ஆவியும் கண்கொண்டு பாரு. இன்னும் குழந்தையா இருக்காத. அவங்களும் இந்த பூமிக்கு தேவை அந்த காரியத்தை செய்யறதுக்கு, இந்த வெளிச்சமும் தேவை உனக்கு வெளிச்சம் கொடுப்பதற்கு. யார் யார் என்ன வெளிச்சத்துக்கு வேணுமோ அவளை அந்த வெளிச்சத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறாரு, அவங்க மேல இருப்பாங்க. இன்னும் ஒரு செய்தியை சொல்றேன். இது ஏன் பிரகாசிக்குதுன்னா, என்னைய பாருங்கிறதுக்கு அல்ல, ஒரு கூட்ட ஜனத்தை அவர் அண்டை கொண்டு போவதற்காக நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். அதற்காக நான் பிரகாசிக்கிறேன். இந்த சாஸ்திரிகள் எல்லாரும் வருவாங்களா, அவங்கள கிறிஸ்துவ அண்டை கொண்டு போகணுமா, அது ஒன்று மட்டும்தான் என் வேலை. அதை செய்வதற்காகத்தான் பிரகாசிக்கிறேன். அது ஏன் பிரகாசித்தது? கர்த்தர் தனக்கு கொடுத்த வேலையை செய்வதற்காக மட்டும். நான் ஏன் பிரகாசிக்கணும்? என்னைய பாரு, எனக்கு மார்க் போடு, என்னைய அப்படி நோ இல்லை, எனக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறாரு அதை செய்வதற்கு மட்டும்தான் ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இந்த நட்சத்திரம் எப்போ வந்துச்சு? ஹலோ, இயேசு பிறந்த உடனே ஆண்டவர் அற்புதம் செஞ்சு நட்சத்திரம் உண்டாக கடவுது அப்படின்னு உண்டாக்கினார். அப்படிதானே? சொல்லுங்க. இந்த நட்சத்திரம் எப்போ உண்டாக்கப்பட்டது? சொல்லுங்க. உலகம் உண்டான முதல் நாளில் இருந்து புதிய வானம் புதிய பூமி வருகிறது வரைக்கு கர்த்தர் இடையில வேற எதையுமே உருவாக்கவில்லை. தேவையான அனைத்து அப்டேட்டுகளுடன் முதல் 6 நாளிலே கர்த்தர் எல்லாவற்றையும் உண்டாக்கி விட்டாரு. உலகத்தை படைக்கும் பொழுது அத்தனை இஸ்ரவேலுக்கு வனாந்தரத்தில் போகும் பொழுது வேண்டிய நீரூற்றுக்களை, கண்மலையை, ஆறுகளை, பேரிச்ச மரங்களை அத்தனையும் அன்றைக்கு உருவாக்கப்பட்டது. ஆகாரு வனாந்தரத்தில் சுற்றி திரியும் பொழுது தேவையான அந்த நீரூற்று அன்றைக்கு உருவாக்கப்பட்டது. தேவன் சிருஷ்டிக்கிறது 6 நாளைக்குள்ளே எல்லாத்தையும் சிருஷ்டித்து முடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எதையும் சிருஷ்டிக்கல. அற்புதங்களை செய்கிறாரு, நம்மளை சுகமாக்குற அற்புதங்கள் செய்கிறாரு. ஆனால் சிருஷ்டிப்புங்கிறது முதல் 6 நாள்ல முடிஞ்சிருச்சு. நான் புரிஞ்சவங்க மட்டும் கையை மேலே உயர்த்தி தேவனுக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் எதையும் சிருஷ்டிக்கல. அப்படியானால் கவனிங்க, இந்த நட்சத்திரம் எப்போதான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கணும்? உலகத்தை தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது, வானத்தை, பூமியை, வானத்தில் உள்ளவைகளை, கோள்களை சிருஷ்டிக்கும் பொழுது தேவன் பார்த்தாரு, மனிதனை நான் இந்த பூமியில சிருஷ்டிப்பேன், அவன் வீழ்ச்சி அடைவான், பாவம் செய்வான், விழுந்து போவான், ஆனாலும் அவனை மீண்டும் கொண்டு வருவதற்கு, மீட்பதற்கு என் குமாரனை பூமிக்கு அனுப்ப வேண்டும். அப்படி குமாரன் பிறக்கும் பொழுது ஒரு கூட்டம் அவரை தேடி வருவார்கள். அவரண்டை கொண்டு போவதற்காக ஒரு நட்சத்திரம் தேவை என்று இந்த நட்சத்திரத்தை அன்னைக்கே படைத்து ஒரு ஓரத்தில் மறைத்து வைத்து விட்டார்.
தேவையான நேரத்தில் அதை வெளியே கொண்டு வந்து அந்த வேலையை செய்யும்படி கட்டளையிட்டார். அந்த வேலையை செஞ்சு முடிச்சிச்சு. அதுக்கப்புறம் இப்போ எங்கேயோ இருக்குது, இப்பயும் எங்கேயோ தான் இருக்குது. அப்படிங்க, உலகம் உண்டாக்கப்படும் பொழுது சிருஷ்டித்து மறைத்து வைத்தார். வேலை வரும் பொழுது வெளியே கொண்டு வந்தார். அது வேலையை செய்யும்படி கட்டளை கொடுத்து அந்த வேலையை செஞ்சு முடிச்சது. செஞ்சு முடிச்ச உடனே தூக்கி எங்கேயோ ஓரத்தில் வச்சுட்டாரு. இப்போ எங்கேயோ தான் இருக்குது. இது எனக்கு ஒரு செய்தியை கற்றுக் கொடுக்க தெரியுமா? கர்த்தர் என்னை எப்படி பயன்படுத்துவார் தெரியுமா? தாயின் கருவில் என்னை உருவாக்கி என்னை வெளியே கொண்டு வரும் பொழுது என்னை கொண்டு ஏதோ ஒன்று 10 பேருக்கோ 50 பேருக்கோ 100 பேருக்கோ அல்லது 1000 பேருக்கோ ஏதோ ஒரு கூட்டத்துக்கு என்னை ஆசீர்வதிக்கணும்னு, என்னைய கொண்டு ஆசீர்வதிக்கணும்னு ஒரு நோக்கத்தை மனசில் வச்சு சிருஷ்டித்து உருவாக்கி எங்கேயோ என்னை மறைச்சு வச்சிருந்தாரு. அந்த மறைக்கப்பட்ட நாட்களில் நான் எவ்வளவு முயற்சி பண்ணினாலும், எத்தனை ரெக்கமெண்டேஷனை தேடி போனாலும், எவ்வளவு பின்னணி இருந்தாலும் வெளியே வர முடியாது. மறைக்கப்பட்ட நாட்கள்ல யாரும் வெளியே வர முடியாது. அந்த நட்சத்திரம் வெளியே வரலையே மறைக்கப்பட்ட நாட்கள்ல. ஆனா வேலை வரும் பொழுது உலகமே தடுத்தாலும் வெளியே வருவனே, உலகமே தடுத்தாலும் வெளியே வருவனே. ஓ ஸ்தானத்துக்கு வருவ, ஓ வெளிச்சத்தை கொடுக்க வருவ, ஓ வேலையை நிறைவேற்ற கர்த்தர் கொண்டு வருவாரு. டியூட்டி ஓவரான உடனே மறுபடியும் கொண்டு போய் மறைச்சிருவாரு. நான் எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தாலும் சரி, என் வேலை முடிஞ்சிச்சுன்னா போதும், முடிஞ்சிச்சு, வா வா வா. சகரியா வாசிருக்கீங்களா? தான் வேலை முடிஞ்ச உடனே சொல்லப்பட்டிருக்குது, தன் வீட்டுக்கு போனா. என் வேலை முடிஞ்சிச்சுன்னா என்னை மறுபடியும் மறைச்சிருவா. நீங்க நல்லா கவனிங்க தாய்மார்களே, கவனிங்க. நீங்க பார்த்துருக்கிறீங்க கிறிஸ்தவ உலகத்துல பெரிய பெரிய ஸ்டார்கள்லாம் பிரகாசித்தாங்க. எவ்வளவு நாளைக்கு? குறிப்பிட்ட காலம். எவ்வளவுதான் பிரகாசித்தாலும் அதுக்கப்புறம் அவங்கள இப்ப தேடினாலும் காணும் தானே. அதுக்காக அவங்க வீழ்ந்துட்டாங்கிற அர்த்தம் தப்பா புரிஞ்சுக்கிடாதீங்க. அவங்க வேலை முடிஞ்சிட்டு கர்த்தர் மறைச்சிருக்கிறாரு. முன்னாலே மறைச்சிருவார், பின்னாலே மறைச்சிருவாரு. காலத்தில் மட்டும்தான் பிரகாசிக்க வைப்பாரு. அல்லேலூயா. என்ன மறைச்சிருக்கிற காலத்தில் நான் மறைஞ்சிருப்பேன். வெளியே கொண்டு வரும்பொழுது யாரும் தடுக்க முடியாது, வெளியே வருவேன். பிரகாசித்து முடித்த உடனே அதுக்கப்புறம் நான் என்னை இருக்க விட மாட்டாரு, அதுக்கப்புறம் என்னை மறைச்சிருவாரு. இதுதான் கர்த்தர் என்னையும் பயன்படுத்துகிறாராம். ஆமாம், அப்படி புரிஞ்ச பிள்ளைங்க, ஒப்பு கொடுக்க விரும்புகிறவங்க என்னை முழுவதும் தாழ்த்துக்கிறேன். மறைஞ்சிருக்கிற நாட்களில் மறைஞ்சிருக்கவும், வெளியே வரக்கூடிய நாட்களில் வெளியே வந்து உங்கள் வேலையை சொன்ன வேலையை மட்டும் செய்யவும் என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. அது முடிஞ்சிருச்சுன்னா ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, மறுபடியும் என்னை மறைச்சிருங்க. இந்த நட்சத்திரம் தன்னை காட்டலை, தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செஞ்சது. நான் என்னைய காட்டக்கூடாது. என்னைய காட்டுனேன் அவ்வளோதான், என் வெளிச்சம் முடிஞ்சு போவோம். அதோட என்னைய காட்டக்கூடாது, அவருக்குள்ள மறைஞ்சிடணும், அவர் வெளிப்படணும். புரிஞ்சவங்க மட்டும் ஆமா ஆண்டவரே, என்னை அதற்குன்னு ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. முதலே சொன்னேன், இந்த நட்சத்திரம் எங்க இருந்துச்சு? எங்க இருந்துச்சு? மேலே. இந்த வெளிச்சம் வேணும்னா நீ இங்க பார்க்க கூடாது, இங்க பார்க்க கூடாது. சில நேரத்தில் என்னை சுற்றி பிரகாசிக்கவும் கர்த்தர் வைப்பாரு. சில நேரத்தில் அங்க பார்க்காத, வலதுபுறம் பார்க்காத, இடதுபுறம் பார்க்காத. இப்போ உனக்கு வெளிச்சம் வேணும்னா, இப்போ நீ நடக்கணும்னா, இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னா, இப்போ உன்னை நான் தூக்கி எடுக்கணும்னா எங்கேயும் பார்க்கக்கூடாது. இப்போ உனக்கு வெளிச்சம் மேலேருந்து தான் வருது. இப்போ உன் கண்கள் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து மட்டும். அந்த நேரத்தில் நான் அங்கே பார்த்தா மட்டும்தான் எனக்கு வெளிச்சம் கிடைக்கும். மேலே பார்த்த எங்கேயும் பார்க்காத. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் பார்க்காதீங்கன்னு சொல்லுங்க. எங்க தான் பார்க்கணும்? சில சமாளிக்க முடியாத பிரச்சனையில் தவிக்கிற தகப்பனே, தாயே, சகோதரா, சகோதரி, சிக்கி தவிக்கிற பிள்ளையே, செய்வது அறியாமல் திகைத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இதுல இருந்து நான் எப்படி வெளியே வரேன்னு சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளையே, அவங்கள போய் பார்த்தா இவங்கள போய் பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. என் அனுபவத்தில் சொல்றேன், எவனை பார்த்து ஒன்றும் ஆகாது, அவரை பார்த்தா தான் எதுவுமே முடியும்.
அங்க அவரு சீனியரு, இங்க இவருக்கு அனுபவம் இருக்குது. சீனியர் தான், அனுபவம் தான். அவங்க யாரும் நமக்கு உதவ மாட்டாங்க. எல்லாரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்களாக்கும். உனக்கு வெளிச்சம் வேணும்னா இப்போ நீ மேல அண்ணாந்து பார்த்து, தேவனே இதுல இருந்து என்னை வெளியே கொண்டு வர உங்களால மட்டும்தான் முடியும். எனக்கு வெளிச்சம் காட்டி பாதையை காட்டி வழி நடத்த உங்களால மட்டும்தான் முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகள் உங்க கையை மேல உயர்த்தி வானத்தை அண்ணாந்து பார்த்து, இனி செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க. இனி வலது புறம் இடது புறம் பார்க்க மாட்டேன்னு சொல்லுங்க. எங்கேயும் பார்க்க மாட்டேன், உங்களை மட்டும் பார்க்க எனக்கு வேண்டிய உதவி உம்மிடத்தில் இருந்து மட்டும்தான் வரும்பா. நீ அங்க பாரு, இந்த வினாடியில நீ அங்க பாரு, உங்களுக்கு வேண்டிய வெளிச்சம் கிடைக்கும். இந்த சூழ்நிலை நீங்க தாண்டி வருவீங்க. இந்த கடனை நீங்க தாண்டி வருவீங்க. இந்த வியாதியை தாண்டி வருவீங்க. இந்த போராட்டத்தை தாண்டி வருவீங்க. இதை தாண்டுவதற்கான வெளிச்சம் வேற எங்கேயும் இல்லை, அவரிடத்தில் மட்டும்தான் உண்டு. இன்னொன்னு, இந்த நட்சத்திரம் தேவன் எங்க வச்சாரோ அங்கதான் இருக்கும், கீழே இறங்காது. இப்போ இந்த ஞானிகள் இருக்காங்களே, சாஸ்திரிகள், PhD முடிச்சவங்க, ஐம் சாரி நான் உங்களை சொல்லலை, இந்த PhD முடிச்சவங்க இருக்காங்களே அவங்கள சொல்றேன். சாஸ்திரிகளை, மண்டை வீங்கினவங்க சொல்லுங்க. என்ன வீங்கினவங்க? மண்டை ஒழுங்கா வந்துகிட்டு இருந்தாங்க. இடையில எங்க போனாங்க? அரண்மனை. எங்க போனாங்க? ஏரோதுவின் அரண்மனைக்கு. ஏன் போனாங்க? ராஜான அரண்மனையில தான் பிறக்கணும், ராஜான அரண்மனையில தான் பிறந்திருக்கணும். டே ஏன் இங்க பார்க்க? இங்க வரைக்கும் ஒழுங்கா தானே வந்த, அரண்மனை வாசல் வரைக்கும் ஒழுங்கா அதை பார்த்துக்கிட்டே வந்தேல்ல, நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டே வந்தேல்ல. இப்போ மண்ட அறிவு வீங்கினவன் இப்போ மூல அறிவு சொல்லுது, இது வரைக்கும் ஒழுங்கா ஜோமணி பழப்ப ஓட்டினேல்ல. நான் தான் சொன்னேன்ல, கொஞ்சம் அப்பண்டிஸ் மாதிரியோ அல்லது கரணியா மாதிரியோ யார் யாருக்கு எங்கெங்கே அங்கங்கே பொறுத்துக்குவாங்க. இது வரைக்கும் ஒழுங்கா முழங்காலில் நின்று தானே நீ வந்துக்கிட்டு இருந்த, இது வரைக்கும் வேதத்தை திறந்து வாசித்தானே வந்துக்கிட்டு இருந்த. இப்போ என்ன கொஞ்சம் நீ அங்கே இங்கே பார்க்குற, இப்போ என்ன அங்கே இங்கே போய் உன் அறிவை சார்ந்து கொள்கிற, உன் அனுபவத்தை சார்ந்து கொள்கிற. இதை இப்படி செஞ்சால் நல்லா இருக்குன்னு ஏன் உன் அறிவிட்ட ஆலோசனை கேட்க, ஏன் உன் படிப்பில் நீ ஆலோசனை கேட்க, உன் அறிவு சொல்லுகிறபடி ஏன் கொஞ்சம் ரூட்டை மாற்றி உள்ள போனதுனால என்ன ஆச்சு? கலக்கம் அடைந்தார்கள். மேலே பார்த்து உன் வாழ்க்கையை நடத்துகிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லலை. பிரச்சனை இருந்தாலும் தாண்டி 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 வந்துக்கிட்டே இருப்ப. அது உன்னை சேதப்படுத்தாது, தொடவே முடியாது. அடிச்சு சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை வச்சு சொல்றேன், அனுபவத்தில் சொல்றேன். 1000 10,000 அல்ல, தாவீது 1000 10,000. நான் சொல்றேன், உலகமே உன்னை எதிர்த்து வந்தாலும் சரி, நீ அங்க மட்டும் பார்த்து வாழ்வாயானால் ஆமே தொடருமே தவிர உன்னை தொடாது. ஆனால் கொஞ்சம் இதுக்கு நான் இடம் கொடுத்து அரண்மனைக்குள்ளே போயிட்டு வந்ததுனால கலக்கம் அடைந்தார்கள். பெரிய விபரீதம் ஏற்பட இருந்துச்சு. அந்த ஏறது இயேசுவையே கொலை செய்ய தேடினாங்க. எதனால? இவன் மண்ட அறிவுக்கு இடம் கொடுத்து உள்ள போனதுனால ஆனால் தேவனுடைய ஆளுகை இருந்ததுனால கர்த்தர் அங்கே பாதுகாத்தாரு. நிறைய இடங்கள்ல நீ பாதுகாக்கப்பட்டது ஏன் தெரியுமா? நான் இப்போ என் ஆலோசனையின்படி போனேன், சரியா? நோ, உன் மண்ட அறிவில் நீ போனதுனால, மற்றவன் ஆலோசனையை போனதுனால அந்த காரியத்தை நீ தாண்டி வந்து நீ நினச்சிக்கிட்டு இருக்க. கணக்கு தப்பு சகோதரா, சகோதரி, உன் கணக்கு தப்பு. அந்த இடத்துல பெரிய விபரீதம் வர இருந்துச்சு. தப்புவிக்கப்பட்டது காரணம் கர்த்தர் ஓ மேல வச்ச கிருபை, அவர் ஆளுக. இனி இதுவரைக்கும் ஒழுங்கா வந்ததுனால அதை பார்த்து அங்க அவனை தப்பு வச்சாரு. அல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. எனக்கு வேண்டிய வெளிச்சம் எங்க வருதோ அங்க மட்டும்தான் என் கண்ணப்பா ஏறெடுப்பேன், மேல மட்டும்தான் கண்களை ஏறெடுப்பேன். கவனிங்க, இவங்க அரண்மனைக்குள்ள போன உடனே இந்த நட்சத்திரம் இங்கே உங்க கார்ட்டூன் படம் மாதிரி இறங்கி அரண்மனைக்குள்ள போச்சா? இந்த இப்படி போங்க, லெஃப்ட்ல போங்க, இந்த ரூமுக்குள்ள போங்க, போச்சா? காணோம். சொல்லுங்க, போச்சா? போகல. அது எங்க இருந்துச்சோ அங்கதான் இருக்கும். அது சொல்லுது,
என்ன கர்த்தர் வச்சிருக்கிற இந்த இடம், நான் இங்கே தான் இருப்பேன், நான் இதை விட்டு இறங்கவே மாட்டேன். நீ போறதுனால நான் இறங்க மாட்டேன், நீ போறதுனால நான் வர மாட்டேன். இப்போ பக்கத்தில் பாருங்க, கர்த்தர், நான் சொல்றதை சொல்லணும், கர்த்தர் நமக்கு வெளிச்சம் கொடுக்க பயன்படுத்துகிற பாத்திரங்கள், அவர்களை கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரோ அங்கேயே இருக்க விடுவோம். இறங்கி வரணும்னு சொல்லி எதிர்பார்க்க வேண்டாம். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? நான் இறங்குறதுனால என் பாஸ்டர் இறங்கணும், இறங்க மாட்டாரு. அது மண்ட அறிவுக்காக அல்ல, அவர் அங்கே இருந்தால் தான் உனக்கு வெளிச்சம் கொடுக்க முடியும். அவர் இறங்கினார்னா உனக்கு அதுக்கப்புறம் பயன்பட முடியாது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. முதிர்ச்சி உள்ள விசுவாசிகள் யார் இருக்கிறீங்க, நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. நடு விசுவாசி இருக்கிறீங்க, நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. ஆரம்ப விசுவாசி, நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. என்ன மட்டும் சொல்லலை, கர்த்தர் இதை பார்க்குற கேட்குற யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பயன்படும்படி தேவன் யாரை வைத்திருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் ஒரு ஸ்தானத்தில் வச்சிருக்கிறாரு. அங்கேயே அவர்களை இருக்க விடுங்கள். எனக்கு ஏற்றாறு போல் அவர்கள் வளையணும்னு நினைக்காதீங்க, அவங்க இறங்கணும்னு நினைக்காதீங்க, அரண்மனைக்கு உள்ளே வரணும்னு நினைக்காதீங்க. அவங்க இறங்கினாங்கன்னா, உங்களை ப்ளீஸ் பண்ண, உங்களை பிரியப்படுத்த இறங்கினாங்கன்னா, அவன் வெளிச்சம் கொடுக்க முடியாது, உனக்கு பயன்பட முடியாது, உனக்கு மெசேஜ் கொடுக்க முடியாது, உன்னை வழி நடத்த முடியாது. அதோட அவன் சீன் ஓவர் ஆயிரும். கொஞ்ச நாளைக்கு அவனை வெளிச்சம் கொடுக்க விடு. ஊழியக்காரர்கள் எனக்கு இறங்கணும், எனக்கு கீழே இருக்கணும், எனக்கு என்ன மட்டும் சொல்லலை. நான் பொதுவாக நட்சத்திரத்தை பற்றி பேசுகிறேன். இந்த உலகத்தில் யாரை கர்த்தர் பயன்படுத்தினாலும் அவர்களை முன் வச்சு நான் சொல்கிறேன். கவனி, யாரை கர்த்தர் எங்கே வைக்கிறாரோ அவங்க அங்கே இருக்கணும். அந்த இடத்துல இருப்பது தான் ஜெபிக்க வேண்டிய தாய்மார்களும் சகோதரர்களும் ஜெபிக்க வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு. என்ன வார்த்தை தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு ஆசீர்வாதமா வைத்திருக்கிறவர்களை நீங்க எந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கீங்களோ அவங்க அங்க மட்டுமே இருந்து எனக்கு வெளிச்சத்தை கொடுக்க, ஜனத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்க கிருபை தாங்க நீங்க ஜெபிக்கணும். அதற்காக அப்படி ஜெபிக்க விரும்புகிறவங்க ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஜெபிங்க பார்க்கலாம். இந்த உலகத்தில் நீங்கள் பிரகாசிக்கும்படி வைத்துக்க அத்தனை பேரையும் நீங்கள் எங்கே வச்சிருக்கிற அந்த ஸ்தானத்தில் மட்டுமே அவர்கள் இருக்க ஆண்டவரே கிருபை தாங்க, கிருபை தாங்க. ஆண்டவரே, ஜெபம் பண்ணுறீங்களா? வாய் திறந்து ஜெபம் பண்ணுறீங்களா? கிருபை தாங்க. நாங்கள் தப்பு செஞ்சிடக்கூடாது ஆண்டவரே, எங்களுக்கு ஏற்றாற் போல வளையணும். இல்லை, அப்படி கூடாது, முடியாது, செய்ய முடியாது. ஆண்டவரே, எங்களை நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ கடைசி வரைக்கும் அங்கே நாங்கள் இருக்க கிருபை தாங்க. எதுக்காக வச்சுருக்கீங்களோ அந்த வேலையை மட்டும் செய்ய கிருபை தாங்க. இந்த ரெண்டு தாங்க வாழ்க்கையில் எஜமான திருப்திப்படுத்தும். ஒன்று, எங்கே வச்சாரோ அங்கே, சிட்டினா சிட்டி, பட்டணம்னா பட்டணம், பட்டிக்காடுனா பட்டிக்காடு. எங்கே வச்சான்னு நான் தெரிந்து கொண்டது அல்ல, என்ன வச்சிருக்காரு, நான் இருக்கேன், நான் என்னடா செய்யட்டும். இவன் கோயில் போட்டியை விட்டு போகணும்னா உன்னை விட 100 மடங்கு நானும் விரும்பினேன், நான் என்னடா செய்யட்டும், என்னை இங்கே வச்சிருக்கிட்டாரடா. இவனை இங்கே இருக்கவே விடக்கூடாது. ஏய், நீ நினைக்கிற மாதிரி நானும் எத்தனையோ முறை நினைச்சேன், இதுவரைக்கும் நினைக்கல, இப்ப நினைச்சேன். ஆனா நான் என்ன செய்யட்டும், அங்க வச்சிட்டாரு. நீ நினைச்சாலும் முடியல, நான் நினைச்சாலும் முடியல, எவரு நினைச்சாலும் முடியல. ஏன்னா வச்சிட்டாரு அவரு. தாழ்த்தி கை உயர்த்தி, மனதை தாழ்த்தி கையை உயர்த்தி, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே. என் ஓட்டம் முடிஞ்சு அந்த அந்த எட்ஜில் அந்த அந்த அடுத்த அந்த எல்லை கோட்டில் நிற்கும் பொழுது என் எஜமான் என்னை பார்த்து, உன்னை எதுக்காக படைச்சனோ
அந்த ஸ்தானத்தில் இருந்த என்ன வேலைக்கு உன்னை படைச்சனோ அதை செஞ்சு முடிச்ச எனக்கு என் இருதயத்தை சந்தோஷப்படுத்தின நட்சத்திரம் நீ. அந்த ஒரு வார்த்தை என் காதில் கேட்பதற்காக இனி இருக்கிற நாட்களில் அதுக்காக மட்டுமே, அந்த வார்த்தையை கேட்பதற்காக மட்டுமே நான் ஓடணும், நான் ஊழியம் செய்யணும், வாழணும் விரும்புகிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கையை மேலே உயர்த்தி உமக்கே ஆரா உமக்கே ஆராதனை. ஆமென் சொல்றேங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஆரம்பிக்கிற நேரத்தை தான் நான் சொன்னேன், முடிக்கிற நேரத்தை நான் அதனால வாட்ச் எல்லாம் பார்க்காதீங்க. பார்க்கல யாரும் சொல்லிடுதேன், நீங்களா கால்குலேட் பண்ணாங்க. இதுக்கு இடம் கொடுக்காதீங்க. இது வரைக்கும் ஒழுங்கா பார்த்து வந்த மாதிரியே பார்த்துட்டு வாங்க. முதல் வெளிச்சம் என்னை சுற்றிலும் பிரகாசித்த கர்த்தருடைய மகிமை. ரெண்டாவது வெளிச்சம் நட்சத்திரம், அது சுற்றிலும் பிரகாசிக்கல, என் தலைக்கு மேலே பிரகாசிக்கிறது. மூன்றாவது ஒரு வெளிச்சம் உண்டு, லூக்கா 2:30. மூன்றாவது வெளிச்சம் லூக்கா 2:30. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரே சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். என் கண்கள் கண்டது. மோடிவாசி புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும். ஒளி முதல் வெளிச்சம் கர்த்தருடைய மகிமை, ரெண்டாவது வெளிச்சம் நட்சத்திரம், மூணாவது வெளிச்சம் ஜீவ ஒளி ஆகிய இயேசு கிறிஸ்து. அவரே நானே ஜீவ ஒளின்னு சொல்லி இந்த உலகத்தில் பிரகாசிக்கவும், மனிதனை எந்த மனுஷனை பிரகாசிப்பதற்காகவும் வந்த வெளிச்சம். கையை உயர்த்தி அந்த நாளைத்தான் முழு உலகமும் இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கிறது. மூன்றாவது வெளிச்சம் அவரே பிரகாசிக்கிற ஜீவ ஒளி. வாய் திறந்து சொல்லுங்க அவரே. எத்தனை பேரு அவன் முழு பலத்தோடு சொல்லுங்க அவரே பிரகாசிக்கிற ஜீவ ஒளி. யாரு? என் ஆண்டவர் இயேசு. ஆமென் சொல்றேன் எத்தனை பேர் இருக்கீங்க? அவரே பிரகாசிக்கிற ஜீவ ஒளி. இவர் முதல் வெளிச்சம் என்னை சுற்றிலும் பிரகாசிச்சு, ரெண்டாவது வெளிச்சம் மேல பிரகாசிச்சு. ஆனா ஜீவ ஒளியாகிய இயேசு எங்கே பிரகாசித்தார்னா, பவுல் தெளிவா சொல்றார். 2 கொரிந்தியர் 4:6. 2 கொரிந்தியர் 4:6 அவர் எங்க பிரகாசித்தார் தெரியுமா? சுற்றி அல்ல, மேலே அல்ல, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். புரிஞ்ச அத்தனை பேரும் விடாம கைதட்டி கண்ணை மூடி வாயை திறந்து, இந்த வெளிச்சம் சுற்றில அல்ல, இந்த வெளிச்சம் மேலே அல்ல, என் இருதயத்தில் பாவ இருள் குடிகொண்டிருந்த, அசுத்தம் குடிகொண்டிருந்த, பாவ சாபம் குடிகொண்டிருந்த என் இருதயத்தில் பிரகாசித்த வெளிச்சம் ஜீவ ஒளி. உலக ரட்சக ஆவியில் நிரம்பி முழு பலத்தோடு கைகொட்டி அதற்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. உமக்கே ஆரா. எனக்கு இருக்கிற பெரிய சந்தோஷம், என் வீட்டில் பொண்ணு பொருள் நிரம்பி இருக்கிறத வச்சு அல்ல, என் இருதயத்தில் அவர் வெளிச்சம் நிரம்பி இருக்கிறையா, என் மனசுல அவர் வெளிச்சம் நிரம்பி இருக்கிறையா. ஐயா நான் மட்டும் இல்லை, இங்க இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையும் கொஞ்சம் படம் பிடிச்சு காமிக்கிறேன், கவனிங்க. அன்னைக்கு என் வாழ்க்கை இருளினால் சூழப்பட்டிருந்தது, சிறைக்குள்ள கட்டப்பட்டிருந்தேன். என் மனதில் வெளிச்சம்னா என்னன்னே தெரியாது. பாவம் என்னும் இருள் என்னை மூடி இருந்தது. நான் மட்டுமில்ல, அத்தனை பேருக்கும் சாட்சி இது. சாபம் என்னும் இருள் என் குடும்பத்தை மூடி இருந்தது. வியாதி என்னும் இருள் என் சரீரத்தை மூடி இருந்தது.
விடுதலையாக வழி இல்லை, தேடி போகாத இடமில்ல, ஏறி இறங்காத மலை இல்லை, குளிச்சு வெளியேறாத புண்ணிய நதிகள் இல்லை. எல்லாத்துக்கும் போயிட்டு வந்தேன், எல்லா மலையும் ஏறி இறங்கினேன், செய்யாத எதுவுமே இல்லை. இந்த மார்கழி மாசத்துல அவ்வளவு பக்தியா நான் இருந்தேன். இங்க இருக்கிற நானும் இருக்கட்டும், இருக்க அத்தனை பேர் இருக்கட்டும், என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன். இருளாகவே இருந்தது. பாவக்கட்டு பாவக்கட்டாகவே இருந்தது. சாபக்கட்டு சாபக்கட்டாகவே இருந்தது. விடுவிக்க யாரும் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை. மேலும் மேலும் என் வாழ்க்கை முழுவதும் எழும்ப முடியாத இருளுக்குள் தள்ளப்பட்டு இருந்தேன். அந்த அனுபவம் ஞாபகம் இருக்குதா வந்தவங்களுக்கு? நான் எங்கெங்கயோ போன இதுல இருந்து வெளியே வர. இங்க இருக்கிற புதிதாய் வந்தவர்கள் யார் இருப்பீர்கள் என்று சொன்னால் கவனிங்க ஐயா, உங்க வாழ்க்கையை மூடி இருக்கிறது அத்தனை பிரச்சனை காரணம் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கை இன்னைக்கு சின்னாபின்னமா இருக்க காரணம் என்ன தெரியுமா? உன் குடும்பம் இன்னைக்கு உடைஞ்சது காரணம் என்ன தெரியுமா? உன் சரீரத்தில் இவ்வளவு பாடுபடுற காரணம் என்ன தெரியுமா? உன் பிள்ளை வாழ்க்கை இந்த அளவுக்கு போனது காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய பிசினஸ் நம்ம இந்த அளவுக்கு ஒடிஞ்சு போன காரணம் என்ன தெரியுமா? உன்னை மூடி இருக்கிற ஒரு பாழாக்குகிற இருள் ஒன்று உண்டு. மனிதன் வாழ்க்கையை பாழாக்குகிற இருள் உண்டு. இந்த உலகத்தை பாழாக்கி கொண்டிருக்க இருள் உண்டு. எங்கெங்கெல்லாம் தீமை இருக்கோ அதற்கு பின்னால இந்த இருள் இருக்கிறது. இந்த இருள் ஒரு மனிதனை பாழாக்கும், அவன் வாழ்வை பாழாக்கும், அவன் குடும்பத்தை பாழாக்கும், அவன் காரியத்தை பாழாக்கும். அப்படி பாழாக்கப்பட்டு இந்த இருள் வெளியேறுவதற்கு பல முயற்சிகள் செய்து வெளியேறல. இன்னும் அந்த கட்டுக்குள்ள இருந்து கூப்பிட்டாங்கன்னு சொல்லி வந்து உட்கார்ந்துருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு உனக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். யாராலும் விடுவிக்க முடியாத, யாராலும் குணமாக்க முடியாத, இதுவரைக்கும் உன்னை விட்டு வெளியேறாத இந்த இருள் சன பொழுதிலே கனி இமைக்கும் நேரத்தில் வெளியேற போகிறது. எப்ப தெரியுமா? இந்த ஜீவ ஒளியாகிய இயேசு உன் இருதயத்தில் பிரகாசிக்கிற அடுத்த நிமிஷத்திலேயே அது எத்தனை வருஷம் இருளாயிருந்தாலும் சரி வெளியேறித்தான் ஆகும். கைதட்டி ஆவியில நிரம்பி எனக்கு அந்த அனுபவத்தை தேவன் தந்ததுக்காக நன்றி சொல்லுங்க. இன்றைக்கு யாரும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பார்கள் என்றால் ஒரு விடுதலை ரட்சிப்பு வருவதற்காக, இந்த வெளிச்சம் அவர்களுக்குள் பிரகாசிப்பதற்காக வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க அத்தனை பேரும். இந்த வெளிச்சம் மட்டும் எனக்குள்ள வரலன்னா, இயேசு மட்டும் எனக்குள்ள வரலன்னா, இன்னைக்கும் அந்த இருளுக்குள்ளதான் நான் மட்டும் இல்ல எல்லாருமே இருந்திருப்போம். கொஞ்சம் நல்லா சொல்லணும்னா இருந்திருப்போமாங்கிறதே சந்தேகம். ஐயா புரிந்து கொள்ளுங்க ஐயா, கொண்டாட்டத்திலேயே வாழ்க்கையை முடிச்சிடாதீங்க ஐயா, கொண்டாட்டத்திலே வாழ்க்கையை முடிச்சிடாத. இந்த இயேசு எனக்குள்ள பிரகாசிக்காவிட்டால் என் நிலைமை இன்னைக்கு என்னன்னு யோசித்து பாரு. என்னைய நான் யோசித்துக்கிட்டு தான் பிரசங்கம் பண்றேன், உங்களுக்கு கேட்டுக்கிட்டே நீங்க யோசிங்க. இந்த வெளிச்சம் எனக்குள்ள வரலன்னா நான் எங்க, என் குடும்பம் எங்க, என் வாழ்வு எங்க, இன்னைக்கு இருக்கிற இந்த ஆசீர்வாதம் எங்க? இன்னும் அந்த இருளுக்குள்ள இல்லை. மொத்தத்தில் என் காரியம் முடிஞ்சு போயிருக்கும். முடிஞ்சு போன என் காரியத்துக்கு துவக்கத்தை கொடுத்து அல்லேலூயா. இன்னொரு செய்தியை சொல்றேனே, இந்த வெளிச்சம் எனக்குள்ள இருந்த இருளை மாற்றுவதற்கு மட்டுமல்ல. ஐயா கவனிங்க, முதல் 2 வெளிச்சத்துக்கும் இதற்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றேன். முதல் 2 வெளிச்சம் இருக்கிற இருளத்தான் மாற்றும். ஆனா இந்த 3வது வெளிச்சம் ஜீவ ஒளியாக இயேசு என் இருதயத்தில் பிரகாசிக்கும் பொழுது என் இருள் போகிறது முதல் அனுபவம். 2வது, நான் எங்கெல்லாம் போறேனோ அங்க இருக்கிற இருளும் போகிறது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஜீவ ஒளி உணர்வுள்ளவர்கள், இதை புரிந்து உள்வாங்கினவர்கள் நாம விடக்கூடாது. கைதட்டி இப்படிப்பட்ட பாக்கியம் மண் பாண்டம் எனக்குள் வைத்தீரே, இந்த பொக்கிஷத்தை என்ன சொல்லுவேன்? என்ன தாழ்த்துகிறேன், உண்மையை உயர்த்துகிறேன். ஒரு காலத்துல நானே இருள இருந்தேன். ஆனா இந்த வெளிச்சம் செஞ்ச காரியம், எனக்குள் பிரகாசித்த இயேசுவின் ஒளி ஏன் இருள போக்குனது. இதுவே எனக்கு ஆச்சரியம். அதை விட பெரிய ஆச்சரியம், என்னைய பிரகாசிக்கிறவரா மாத்திட்டாரியா.
நான் எங்க போறேனோ அந்த குடும்பத்துக்கு நான் வெளிச்சம் கொடுக்க, என்னைய மட்டும் உங்களையும் சேர்த்தான் சொல்றேன். நீங்க எங்க போறீங்களோ அந்த குடும்பத்துக்கு வெளிச்சம் கிடைக்கல. எங்க நீங்க ஜெபம் பண்ண வியாதி சுகமாதுல, சாமாவை விட்டு வெளியே போதில்ல, ஒரு வாழ்க்கையில ஒரு மனுஷ வாழ்க்கையில விடுதலை கிடைக்குதுல. இது எதனால தெரியுமா? உங்களுக்குள்ள பிரகாசிக்கிற அந்த ஜீவ ஒளியாகிய இயேசு பிரகாசிக்கிறதுனால நீங்களும் பிரகாசிக்கிறீங்க. நான் என்ன செய்யணும் சொல்லி முடிச்சிருந்தேன். முதல் வெளிச்சம் கர்த்தருடைய மகிமை சுற்றிலும் பிரகாசித்தது. இரண்டாவது வெளிச்சம் நட்சத்திரம் எனக்கு மேல பிரகாசித்தது. மூன்றாவது வெளிச்சம் இயேசு, ஜீவ ஒளி இயேசு, அவர் எனக்கு உள்ள பிரகாசிக்கிறாரு. அதனால நான் கொண்டாடிட்டு முடிக்கல. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, முழு பலத்தோடு மூணு காரியத்தை 5 நிமிஷத்துல சொல்லிடுறேன். கவனிங்க, முடிக்க போறோம். நான் என்ன செய்யணும் தெரியுமா? தேவதூதன் அவர்களுக்கு கொடுத்த அடையாளம் 2 தான். தாவீதின் ஊரு, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கடத்திருப்பான். இதை தவிர்த்து அவங்களுக்கு வேற எதுவுமே சொல்லல தானே? 2 அடையாளம் தான் சொன்னார். என்னன்னது? தாவீதின் ஊரிலே. நல்லா சொல்லுங்க, தாவீதின் ஊரு. இரண்டாவது பிள்ளையை சுற்றி. அவ்வளவு பெரிய இஸ்ரவேல் தேசம், எருசலேம், பெத்லகேம், இதை 2 வச்சு அப்பா பேர் சொல்லல, அம்மா பேர் சொல்லல, அட்ரஸ் சொல்லல, நம்பர் சொல்லல. இதை 2 வச்சு எப்படிங்க அவங்க மேய்ப்பர்கள் கண்டுபிடிச்சாங்க? தேவையில்லைன்றேன். கர்த்தர் எனக்கு பெரிய காரியத்தை செய்வேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அதற்கு கொடுத்தது சின்ன விசுவாசம்தான். நான் பிடித்து கொள்ள வேண்டியது அவர் எனக்கு என்ன கொடுத்தாரோ அந்த சின்ன விசுவாசத்தை, அந்த சின்ன வார்த்தையை, அந்த ஒரே ஒரு வசனத்தை, இதை மட்டும் நான் பிடித்து கொண்டால் போதும். நான் எங்க போகணுமோ, என்னை கொண்டு என்ன செய்யணுமோ, நான் எந்த எல்லைக்கு போகணுமோ, இந்த வெளிச்சம், இந்த வசனம், இந்த விசுவாசம், இதை மட்டும் பிடிச்சுக்கோங்க. அதிகமானது எனக்கு எதுவும் தேவையில்லை. கர்த்தர் எனக்கு கொடுத்த அளவுக்கு மிஞ்சி எனக்கு எதுவும் தேவையில்லை. பெரிய காரியம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க, இதை மட்டும்தான் சொல்லியிருக்கிறீங்க, அப்படித்தான் சொல்லுவாரு. பெரியவங்க எல்லாம் ரொம்ப பேச மாட்டாங்க. புரியல நினைக்கிறேன். ஆண்டவர் ரொம்ப பேசலாம் மாட்டாரு. இப்படி சொல்லிட்டு இப்படி செய்வாரு. புரிஞ்சவங்க மட்டும்தான் கைதட்டுறாங்க. கைதட்ட அத்தனை பேருக்கு அது நடக்கும். மனுஷன் listen me, மனுஷன் இப்படி சொல்லுவான், இப்படி கூட செய்ய மாட்டான். ஆண்டவர் இப்படித்தான், நான் உன்னை ஆசீர்வதிப்பேனாரு ஆபிரகாம, செஞ்சாரு இன்னைக்கு வரைக்கும். தாவீதின் ஊர் அவ்வளவுதான் சொன்னாரு. அப்பா இன்னைக்கு வரைக்கும் அது பேசப்படுது. போய் சேர்ந்தாங்க, ரீச் ஆனாங்களே. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சின்ன விசுவாசம் தான் சகோதரி. விட்டுறாத, சின்ன வாக்கு தந்தான். விட்டுறாதீங்க தாயே, தகப்பனே, விட்டுறாதீங்க. கெட்டியா பிடிச்சுக்கோங்க. எங்க கொண்டு வந்து உங்களை சேர்க்கணுமோ சேர்த்துருவாரு. ரெண்டாவது சாஸ்திரிகள் மாதிரி என் சுய புத்தியை நான் சார்ந்து கொள்ளக்கூடாது. கை உயர்த்தி. ஒன்று கர்த்தர் கொடுத்ததை நான் பிடிச்சுக்கிடணும். ரெண்டாவது என் சுய புத்தியை சார்ந்து கொள்ளக்கூடாது. மூன்றாவது தூதன் சொன்னாரு, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். எங்க எல்லா ஜனத்துக்கும் சொல்ல வேண்டிய செய்தியை விரல் விட்டு எண்ணக்கூடிய 4 பேருக்கு மட்டும் சொல்றாரு. என்னங்க நியாயம்? அதுலதான் விசேஷமே இருக்குது. உன்னை புறக்கணிச்சுட்டு ஊருக்கு உள்ள இருக்கிறான் பாரு, அத்தனை படித்த மேதாவிகள், அத்தனை பேர், அத்தனை அந்த சமுதாயத்தில் அந்தஸ்து உள்ளவங்க, இந்த 4 பேரை கொண்டு தான் இந்த செய்தியை தேசத்துக்குள்ள கொண்டு போகணுங்கிறது தேவ திட்டம். அதனால தான் இத்தனை லட்சம் பேர்ல இந்த 4 பேருக்கு மட்டும் கர்த்தர் சொன்னாரு, இங்க வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன் குடும்பத்துல நீங்க மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனா உங்களை விட அவங்க படிச்சவங்க, உயர்ந்த பதவியில் உள்ளவங்க, நம்மளை விட பெரியவர்கள் தேசத்துல பதவியில் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவர்கள் மத்தியில உங்களை மட்டும் கர்த்தர் ஏன் பிடிச்சார் தெரியுமா? உங்களை விட ஞானிகளுக்கும், உங்களை விட படித்தவர்களுக்கும், உங்களை விட மேன்மையானவர்களுக்கு உங்களை பயன்படுத்துவதற்காக, இந்த செய்தியை உங்களை கொண்டு சொல்லுவதற்காக, இந்த வேலையை உங்களை கொண்டு செய்வதற்காக.
செஞ்சிருக்கிறாரு. யாருக்கும் கிடைக்காத அந்த பாக்கியம் ஏன் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா, அவங்களுக்கு உங்க மூலம் கிடைப்பதற்காக செஞ்சாங்க தானே. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, உலகம் புறக்கணிச்சது, பரலோகம் எங்களை அங்கீகரிச்சு இருக்குது. எங்களை நம்பி கொடுத்த வேலையை செய்வோன்னு சொல்லி பிள்ளையை பார்த்து பணிந்து கொண்டதோடு நிறுத்தாமல் போய் பிரசித்தம் பண்ணினார்களாம். நான் சொல்றேன், இந்த வசனத்தை உண்மையாய் கேட்டு அர்ப்பணிக்கிற பிள்ளைங்க வந்து ஆராதிச்சு ஆமேன் மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஆமே, என்னைய கர்த்தர் எதற்காக தெரிந்து கொண்டாரோ இந்த செய்தியை அட்லீஸ்ட் என்னை சார்ந்தவர்களுக்காவது நான் கொண்டு போய் கர்த்தரை பறைசாற்றுவேன், பிரசித்தப்படுத்துவேன் என்று அர்ப்பணிப்பார்கள். அவர்கள் யார் இங்க இருக்கிறீங்க? அப்படியே முழங்கால். இருள அடைக்கப்பட்டிருந்தேன், கட்டப்பட்டு இருந்தேன். என்னை தேடி வந்த இந்த வெளிச்சம், ஜீவ ஒளி ஆகிய இந்த என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம், கட்டப்பட்ட என்னை இன்னைக்கு விடுதலை ஆக்கி இருக்குது, என் இருளை போக்கி இருக்கிறது. இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் இருப்பதுக்கு காரணம் எனக்குள்ள பிரகாசித்த அவருடைய வெளிச்சம். இதை புரிஞ்சவங்க வாய் திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, எங்க கடந்த என்னைய இன்னைக்கு நீங்க எங்க வச்சிருக்கிறீங்க? எப்படி இருந்த என் வாழ்க்கை இன்னைக்கு இப்படி எப்படி ஆக்கியிருக்கிறீங்க? இது என்னால வந்தது அல்ல, என் குடும்பத்தார வந்தது அல்ல, எனக்குள் பிரகாசிக்கும்படி வந்த ஜீவ ஒளியாகிய அவரே. எப்படி இருந்தேன்ப்பா, இன்னைக்கு என்ன இவ்வளவா வச்சிருக்கிறீங்களே? இதை உணராமலேயே என் வாழ்க்கையை நான் கொண்டாட்டத்தில் முடிக்கிறேன். இன்னைக்கு உணர்வடைஞ்சு என்னை அர்ப்பணிச்சு உங்களை நான் ஆராதிக்கிறேன்னு சொல்றவங்க கையை உயர்த்து. என் வாழ்க்கையை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வந்தீங்க, என் குடும்பத்தை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வந்தீங்க, என் பிள்ளைகளை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வந்தீங்க. எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த வெளிச்சம் எனக்கு கிடைக்காதியா. எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த உலகத்துல பணக்காரர்கள் போய் கோடியை கொடுக்கட்டும், வெளிச்சம் எங்கேயாவது வருமா அவங்களுக்கு? இந்த விடுதலை வருமா? இந்த அனுபவம் அவங்களுக்கு வருமா? வராதியா. தூக்கி எறியப்பட்ட எண்ணெய தேடி வந்து இந்த என்னை கழுவி இந்த வெளிச்சத்தினால என் இருளை போக்கி என்னை வெளிச்சம் கொடுக்கிறவனாய் பிரகாசிக்க வச்சாரு. இந்த தேவனுடைய அன்பு எத்தனை பெரியது சொல்லுங்க ஆண்டவர்ட்ட. இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு இருப்பது, உள்ள வெளியே மண்டபத்தில் வெளியில ஹாலில் இருக்க எல்லாரும் சொல்லுங்க, இன்னைக்கு நானும் என் குடும்பம் இருப்பது எனக்குள்ள பிரகாசித்த உங்க வெளிச்சத்தினால. என்னையே நீங்க விடுதலை ஆக்குனது மட்டும் இல்ல, என்னை வெளிச்சம் கொடுக்க நான் மாத்திருக்கிறீங்க. அதை நான் செய்வேன்னு ஒப்பு கொடுங்க. அதை நான் செய்வேன் ஆண்டவரே. என்னை விட படிச்சவங்களுக்கு, என்னை விட பெரியவங்களுக்கு அவங்க அற்பமாய் பார்த்தாங்க, என்னைய ஆச்சரியமான பாத்திரமா நீங்க பார்த்துருக்கிறீங்க. கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், யார் உங்களை அற்பமா தள்ளினாங்களோ அவங்களுக்கு நீ ஆசீர்வாதமா மாறுவ. அந்த சீசன் வருது. மறைக்கப்பட்ட உன்னைய கர்த்தர் வெளியே கொண்டு வருவாரு. உன் சீசன்ல உன் ஸ்தானத்துல இருந்து ஒரு கூட்டத்துக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாரு. ஒரே ஒரு ஜெபம், என்னைய நீங்க இந்த வெளிச்சத்துல கொண்டு வந்த மாதிரி என் ரத்த சம்பந்தமான உறவு இன்னும் இருள் இருக்கு ஆண்டவரே. என் உடன்பிறப்புகள் இன்னும் அந்த இருள் இருக்கிறாங்க. என் பெற்றோர்கள், என் பிள்ளைங்க, என் கணவர், என்னை சேர்ந்தவர்கள், சார்ந்தவர்கள், சுற்றி இருக்கிறவங்க, கூட வேலை பார்க்க இருள் இருக்கிறாங்க. இந்த கோவில்பட்டி இருள் இருக்குது, என் தேசம் இருள் இருக்கு. ஒரு சின்ன ஜெபம் பண்றீங்களா? பாரம் உள்ளவங்க எல்லாரும் அத்தனை பேரும் இந்த நல்ல நாளில் இந்த வெளிச்சத்தை காண கிருபதாங்கப்பா, கிருபதாங்க. பிதாவே, உங்களுடைய வார்த்தையை மாத்திரம் மகிமைப்படுத்தும். நீர் பெருக நாங்கள் சிறுகணும். உங்க ஜனத்தை ஆசீர்வதிக்கிறேன், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென்.